Okay, ஆரம்பிக்கலாம். Go ahead. வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த ஒரு குழந்தை எப்படி ஒரு மொழியை அல்லது எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் அதை அந்த கற்றுக்கொள்வதற்கு மிக எளிமையாக மிக சிறந்த முறையில் அந்த கற்றலை வேகப்படுத்த நாம் என்னென்ன செய்ய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரே ஒரு நல்ல வாக்கியத்தினுடைய அடிப்படையில் நாம் இந்த பேச்சை முன்னெடுத்த நினைக்கிறேன். அந்த வாக்கியம் என்னவென்றால், நீங்கள் கற்றுத்தரும் முறையில் என்னால் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நான் கற்றுக்கொள்ளும் முறையில் நீங்கள் ஏன் கற்பிக்க கூடாது? ஒரு குழந்தை, ஒரு தோற்று போன குழந்தை கேட்பதை போல அந்த வாக்கியத்தை அவர்கள், அந்த கல்வியாளர்கள் அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் கற்றுத்தரும் முறையில் என்னால் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நான் கற்றுக்கொள்ளும் முறையில் நீங்கள் ஏன் கற்பிக்க கூடாது? அந்த வாக்கியத்தின் அடிப்படையில் இப்போது என்னென்ன நடக்கிறது, அதை நாம் எப்படி மாற்றலாம், அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டோட என்ன சொல்லலாம், உண்மையை நாம் எல்லோருமே உங்களை குழந்தைகளாக நினைத்து கொண்டு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இது மாறுமா என்பதற்கான ஒரு நேரடியான ஒரு உணர்தலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமா என்பதை முயற்சி செய்கிறேன். எந்த அளவுக்கு எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று தெரியவில்லை. உங்களுடைய ஒத்துழைப்பை நான் எதிர்பார்த்து கொண்டு இந்த பேச்சை தொடங்குகிறேன். ஒன்று, கற்றுக் கொடுப்பதற்கு 2 பேர் வேண்டும். சரியா இல்லையா? கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தனியாக, ஆனால் கற்றுக் கொடுப்பதற்கு யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு முன்னாடி வேண்டும். அப்படி முன்பு இருப்பவரை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால், அவருடைய இயல்பு என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர் அல்ல. சரியா? அப்படியானால் ஒரு ஆசிரியர் என்பவருக்கு தன் முன்னாடி உள்ள குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்று தெரிய வேண்டும். தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஆசிரியருக்கு அந்த குழந்தைக்கு ஏற்ற முறையில் கல்வியை கற்பிக்க முடியும். சரியா? சரிதானே? அது நாம் இப்போது அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்று பார்க்க போகிறோம். எல்லோருக்குமே குழந்தைகள் இருக்கும். இருந்தாலும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் சற்று வேறுபட்ட கண்ணோட்டத்தில் அந்த குழந்தையை பார்க்க போகிறோம். ஒரு முறை உண்மையிலேயே இந்த குழந்தைகளை கூர்மையாக கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்ட அந்த முதல் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒன்று, நான் திருவனந்தபுரத்தில் மதியம் 2 மணிக்கு கையில் பெட்டியோட இருக்கிறேன். பெட்டி நிறைய புத்தகங்கள். ஒரு புத்தக பணிமனைக்கு முடிந்த பிறகு பாலக்காடு வருவதற்காக திருவனந்தபுரத்தில் நின்று கொண்டிருக்கு. திருவனந்தபுரத்தில் மணி 2. அங்கிருந்து பாலக்காடு வருவதற்கு 7 மணி நேர பயணம். 9 மணிக்கு நான் பாலக்காடு வந்தால் 9:15 என் வீட்டிற்கு செல்வதற்கான பேருந்து கிடைக்கும். 9:15 அந்த பேருந்து. அது இல்லாவிட்டால் நான் ஒரு இரவு முழுவதையும் பாலக்காடு பேருந்து நிலையத்தில் கழிக்க வேண்டி வரும். ஒரு பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தை கழிப்பது எவ்வளவு கொடுமையானது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் சற்றே கண்ணயர்ந்தால், கண் விழித்து பார்க்கும்போது நீங்கள் அந்த இடத்தில் இருக்க மாட்டீர்கள். கொசு உங்களை தூக்கி வேறொரு இடத்தில் வைத்திருக்கும் இல்லையா? அது பின்ன நாற்றம், அந்த சத்தம், இரைச்சல் எல்லாமே மிகவும். எப்படியாவது இந்த பேருந்தில் ஏறுவது என்று முடிவோடு நான் பெட்டி, இந்த கார்கில் போர் வீரர் கூட இவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருக்க மாட்டார். எந்த மூலையில் இருந்தாவது பாலக்காடு செல்லும் பேருந்து வருகிறதா என்று பார்த்தோம். பேருந்து வந்ததுங்க. அப்பதான் தெரிந்தது நாமெல்லாம் இந்தியர்கள். பேருந்து வந்ததும் டிரைவரையே தள்ளிவிட்டு அது வழியாக ஏறுகிறார். அவ்வளவு இது இல்லையா? உண்மைதானே? அது பையை தூக்கி போடுகிறார்கள். என் குழந்தையே தூக்கி ஜன்னல் வழியாக அந்த இருக்கையில். என்னால் முடியவில்லை, இந்த பெட்டி வேறு, நானும் அப்படியே செய்திருப்பேன். காரணம் அந்த பேருந்தில் போக வேண்டிய எனக்கு
என்ன செய்யாது. ஆனால் என் பெட்டியில் நிறைய புத்தகங்கள், இதை தூக்கி எடுத்து இடுவதற்கு என்னால் முடியவில்லை. அது வேற, கேரளா பேருந்துகள் அனைத்துமே ஒற்றை கதவு பேருந்துகள். சோ அப்படி இந்த முட்டி மோதி நிற்கும் போதுதான் நான் அவர்களை கவனித்தேன். ஒரு அம்மா, ஒரு அப்பா, அம்மாவினுடைய மடியில் 2.5 வயது 3 வயது பெண் குழந்தை. அந்த கூட்டத்தில் மோதி கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த பெண் குழந்தை வீல் என்று அலறுகிறது. நினைத்து ஒன்றோ எங்கேயாவது இடித்திருக்க வேண்டும், அல்லது யாராவது திருடர்கள் அந்த சங்கிலியை அல்லது மாலையை கம்மலை பிடித்து இழுத்திருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் நான். அப்போது அந்த அது மட்டுமல்ல, அந்த அழுகை எப்படி தெரியுமா, மூச்சு விட மறந்த அழுமை. 2 நிமிடத்திற்கு எதுவுமே இல்லை, பிறகுதான் அந்த மூச்சு வருவது. அந்த குழந்தை மூச்சு இழுக்க எங்களுக்கு மூச்சு போய்விட்டது. அந்த நாங்களும் குழந்தையை பார்த்து சிலை போல் நிற்கிறோங்க. அந்த குழந்தைக்கு மூச்சு வந்த பிறகுதான் எங்களுக்கும் வந்தது. ஆனால் அந்த குழந்தை மறுபடியும் ஏற போகும்போது மறுபடியும் மூச்சு எடுத்து அழ, அருகில் இருந்த பெரியவர், என்னம்மா அந்த குழந்தை என்ன கேட்கிறது, அதை போல் ஏதாவது செய் என்று சொல்ல, இந்த அம்மா எந்த நேரத்தில் எதை கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த குழந்தைய மறுபடியும் அடிக்க கையோன்ற, வேண்டாம் வேண்டாம், அது என்ன சொல்லுதோ அது செய், இல்லாவிட்டா எங்களுக்கெல்லாம் மூச்சு போயிடும் இவர் சொல்ல, அந்த கூட்டம் அப்படியே நிக்குது. அந்த அம்மா என்ன செய்தாங்க தெரியுமா, அந்த குழந்தைய கீழே இறக்கி விட்டாங்க. ஏன் தெரியுமா, நீ என்ன ஏத்தாத, நானே ஏறிக்கிறேன். இதாக்க அதனுடைய வேண்டுகோள். அந்த குழந்தையை இறக்கி விட அது 4 காலில் நடந்து அந்த 3 படிக்கட்டைகளை ஏறி மேலே போய் நின்று எங்களை ஒரு பார்வை பார்த்தது. அந்த டென்சிங் ஹிலாரி முதல்ல இமயமலையில் ஏறி பார்த்திருப்பாரு, அதே பார்வை. அந்த பார்வை பார்த்து விட்டது. அது ஒரு பெரிய சாதனை படைத்தது போல அந்த மகிழ்ச்சி. இதெல்லாம் முடிந்தது, நானும் ஏறி இருக்கின்றேன். என்னுடைய மனதில் இருந்து அந்த காட்சி மாயவே இல்லை. இது எதை சொல்லுகிறது நமக்கு, இந்த குழந்தைகள்? நீங்கள் பாருங்கள், எப்போதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீர்களோ அப்போதெல்லாம் அது சொல்லி, நீ செய்யாதே நானே செய்கிறேன். குளிப்பாட்டுங்கள் சொல்லும், நீ ஊத்தாதே நானே தண்ணி ஊத்துகிறேன். சாப்பாடு கொடுக்கும்போது சொல்லு, நீ என்றால் என்ன பொருள்? எல்லாவற்றையும் நானே செய்கிறேன். அதுதான் குழந்தையின் இயல்பு. அப்படியே வாங்க சார் வகுப்பறைக்கு. அங்க குழந்தை ஏதாவது செய்தா, ஏதாவது செய்ய போனா தான் அந்த பாழா போன ஆசிரியர் விடுறாரா? விடுறதில்லை. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், இவரே விளக்கி விளக்கி சொல்கிறார். குழந்தை மீண்டும் தலையாட்டி பொம்மையாக மாறுகிறது. சோ குழந்தையின் இயல்பு என்ன? எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்பது குழந்தையின் இயல்பு. ஆனால் அங்கு ஆசிரியர் என்ன செய்கிறார், நீ ஒன்றும் செய்யாதே நான் உனக்காக செய்கிறேன் என்று அப்படியே தலைகீழாக மாறுகிறது. அதே போல் எப்போதும் நீங்கள் அப்படியே வரிசையாக, நான் நிறைய பேசலாம் அதை பற்றி, ஒரு நாள் பயிற்சி, அது குழந்தைகளை பற்றி மட்டுமே பார்ப்பது. இருந்தாலும் அந்த ஒரு சிலர் குழந்தை எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும். சரியா? வகுப்பறையில் என்ன செய்கிறார் ஆசிரியர்? பேசாது. சரிதான், முடிந்து எல்லாமே தலைகீழாக இருக்கு. தெரிந்ததாவது? சோ வகுப்பறைகள் இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வேறொரு உலகமாக மாறுகிறது. ஆனால் குழந்தைக்கு அப்படி மாற தெரியாது. பெரியவர்கள் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற போல நம்மளை மாற்றிக் கொள்கிறோம். ஒருவரிடம் எப்படி பேச வேண்டும் அதுபோல் பேசுகிறோம். இந்த சூழலுக்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுபோல் நடக்கிறோம். நமக்கு பிடிக்காத ஒரு நண்பர் வருகிறார், அவரிடம் எப்படி நடந்து கொள்ள நமக்கு அது தெரிகிறது. ஆனால் இந்த குழந்தைக்கு அது தெரியாது, அது இயல்பான ஒரே ஒரு நிகழ்ச்சி. அதற்காக ஆசிரியர் அந்த குழந்தையினுடைய அம்மாவுக்கு ஒரு டயரி வருகிறது. நாளை 11 மணிக்கு என்னை வந்து சந்திக்கவும், வகுப்பு ஆசிரியர் 5A. இந்த அம்மாவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது. இது 4வது பள்ளிக்கூடம். அந்த குழந்தையை இழுத்து இழுத்து இது 4வது பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு. அந்த அம்மா படபடக்கு நெஞ்சோட வருகிறார். அந்த ஆசிரியர் சொல்றார், உங்க மகனுக்கு நாங்க டிசி தர்றதில்லை, ஆனா ஒரு வேண்டுகோள் இருக்கு, இந்த பையனை நீங்க நேரா ஒரு குழந்தை உளவியல் மருத்துவரை போய் காட்டுங்க. அந்த குழந்தைகளிடத்தை அழைத்து போய் காட்டுங்க, இவனுக்கு ஏதோ குழப்பம் இருக்கு. அப்ப இந்த அம்மா, அது தெரியும், முன்னாடியே தெரியும். என்ன சார் பண்ணாங்க? பின்ன என்ன, எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்றது இல்லை. ஆனா அவர் நண்பர்கிட்ட பேசுறாங்க, விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நான் கேட்டா மட்டும் ஒரு கேள்வி இல்லை, நான் மட்டும் இல்ல, எல்லா ஆசிரியர் கேட்டாலும் ஒரு கேள்விக்கு இந்த குழந்தை பதிலே சொல்றது இல்லை. நீங்க உடனே என்ன செய்யுங்க, ஒரு குழந்தை நல உளவியல் மருத்துவரை போய் பாருங்க. இந்த அம்மாவை தேடி எங்கெல்லாமோ போய் தோழிகள் கிட்ட கேட்டு எர்ணாகுளம் அமிர்தாவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற அந்த குழந்தை உளவியல் மருத்துவர்கிட்ட போய் அந்த இதெல்லாம் வந்து இவங்க போறாங்க. ஆஹா, அது தெரியுமே, ஒரு குறுந்தாடி கண்ணாடி, அவர் தான் அந்த எப்பவுமே, அதுவும் அந்த ஆளும் அப்படித்தான் இருந்தாரு, அந்த உளவியலா. இந்த அம்மா வெளியில நிக்க படபடக்கு நெஞ்சோட அந்த அரை கதவு தாண்டி இந்த குழந்தை உள்ள போச்சு. ஒரு 15 நிமிஷம் எந்த சத்தத்தையும் காணாது.
அதுக்கப்புறம் அந்த கதவு மட்டும் திறக்க அந்த தாடி வெளியே வருது. வாங்க உள்ள வாங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. இந்த அம்மா படபடக்கு நெஞ்சோட போறாங்க. முதல் வாக்கியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட குழந்தைய பெற்றதுக்கு உங்களுக்கு நீங்க புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு நேரம் தலைவிடுது. என்னது இது? இப்படிப்பட்ட அப்போ என்ன நடந்தது? அந்த படபடப்பெல்லாம் தீர்ந்துருச்சு, ஏதோ மகிழ்ச்சியான செய்தி போல் இருக்கு அப்படின்னு. அப்ப இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் இத்தனை நேரம் எனக்கு வகுப்படுத்திட்டு இருந்தான். யாரு? இந்த குழந்தை மருத்துவர் என்ன சொல்றார்? இந்த பையன் வந்து எனக்கு வகுப்படுத்திட்டு இருந்தார், நான் அதையே உங்களுக்கும் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் அவரு அந்த பையன் கேட்ட கேள்விகளை இப்ப இந்த மருத்துவர் இந்த அம்மா கிட்ட கேட்கிறார். முதல் கேள்வி, நீங்க எப்ப கேள்வி கேட்பீங்க? எப்ப கேள்வி கேட்பணும்? நமக்கு ஏதாவது தெரியலன்னு சொன்னா என்ன செய்வோம்? கேள்வி கேட்பணும். சரி, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், நீங்க அதை பத்தி கேள்வி கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டோம். தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க கேள்வி பண்றீங்கன்னு அர்த்தம். அதைத்தானே சார் அந்த சார் செய்யறாரு. இந்த வாத்தியார் என்ன செய்யறாரு? எல்லா பதில்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னே எங்க கிட்ட என்ன செய்யறாரு? கேள்வி கேட்க. குழந்தை அப்படித்தான் நினைக்குது அது. சோ அதுக்கு இந்த டுவெல் வேஷம் தெரியாது, ரெண்டு ரெட்டை வேடம் போட தெரியாது. இயல்பா இருக்கு, இங்கேயும் இயல்பா இருக்கு. இவர் என்ன செய்யறாரு? அந்த ஆர்டிபிஷியல செயற்கையா வகுப்பறைய மாத்துறாரு. சோ குழந்தைகளுக்கு அது உணர முடியல. சோ இப்படியே அந்த வகுப்பறை நடந்துட்டே போகுது. சோ என்னதான் செய்யறது? அது அப்படி பார்த்தா இது அப்படியே தலைகீழா புரட்டி போடணும். உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அந்த எடுத்துக்காட்டு செய்ததுக்கு பிறகு உங்கள் கேள்விகளும் நம்ம கலந்துரையாடலும் கொஞ்ச நேரம் போகிறாங்க. ஒன்று, எல்லா இடங்களிலும் சில பள்ளிகளில் மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்து அது சரியான முறையில் செய்யாதால் அது முழு வெற்றி என்று சொல்ல முடியும். எடுத்துக்காட்டு, முதல் என்ன, இப்போ எல்கேஜியா அதான் அது மொட்டு வகுப்பு. அந்த வகுப்புக்கு போனது முதல் பாடம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. என்ன எழுதணும்? அது ஏ பி சி, அதுதானே. அதை எழுத சொல்லுவாங்க இல்லையா? அதை எழுத சொல்றாங்க. எதுக்கு அதை எழுத சொல்றாங்க? அதை படிச்சா தான் என்ன செய்ய முடியும்? மொழியை வாசிக்க முடியும், பேச முடியும், எல்லாம் சரி. சரிதா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சரிதா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும், முதல் எழுத்து டபிள்யூவா இருக்கணும். அந்த வார்த்தையில அந்த டபிள்யூன்னு உச்சரிக்கப்படணும். என்னுடைய வீடு ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 லட்சம் வரும், அதை நான் உங்களுக்கு எழுதி தந்துடுறேன். சொல்லுங்க சார். ஏதாவது டபிள்யூங்கிற வார்த்தையில அந்த எழுத்துல ஒரு வார்த்தை தொடங்கணும், அந்த இதுல டபிள்யூன்னு உச்சரிக்கப்படணும் அந்த எழுத்து. அப்படி இருந்தா சொல்லுங்க, நான் வீட்டை உங்களுக்கு எழுதி தந்துடுறேன். எல்லாருமே சாட்சியா பாண்ட் பேப்பர் வேணா வாங்கிட்டு வாங்க. இப்ப கேள்வி, இந்த டீச்சர் வந்து டபிள்யூன்னு அது மட்டும் இல்ல, அது என்ன கட்டம் போட்ட நோட்டு வேற வச்சிருக்காங்க சார். அது வேற அநியாயம். ஒரு நோட்ல பார்த்தா 35-40 கட்டம் இருக்கு. இந்த குழந்தை டபிள்யூன்னு சொல்லிட்டே எழுதணும். அது சொல்லாம எழுதுனா உடனே மண்டையில 2 மேடு மறுபடியும் சொல்லிட்டே எழுதணும். இப்படி எழுதிட்டு கடைசியில வாட்டர்னு ஒரு எழுத்தை பார்க்குது. அங்க என்ன இருக்கு? முதல் எழுத்து பார்த்தது என்ன தோணும் குழந்தைக்கு? டபிள்யூ. என்னது டபிள்யூ? பிறகு என்னது? வாட்டர். இந்த பெரியவங்களுடைய உலகமே பைத்தியக்கார உலகம். அது முடிவுக்கு வந்துருச்சு. தெரியுது உங்களுக்கு? அது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நீங்க டபிள்யூன்னு சொல்லி கொடுத்த பிறகு இது எப்படி வாட்டராக மாறுவது? தமிழாவது கொஞ்சம் பரவாயில்ல. தெரியுதா உங்களுக்கு? அது ஏதோ எழுத்துக்குட்டி ஏதோ படிக்கும், அதுவும் பெரிய பிரச்சனை. அது பல்லுன்னு எழுதிட்டு பால்னு படிக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் நடக்காதுங்க. தெரியுதா? அதுக்கெல்லாம் வேற வேற பிரச்சனைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. இங்க இப்போ எழுத்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய வாசிப்பு திறனை நீங்க 2 வருடத்துக்கு பின்னாடி தள்ளிட்டீங்கன்னு அர்த்தம். இது முதல்ல டபிள்யூன்னு நினைக்கணும், பின்ன அது அல்லன்னு நினைக்கணும், பின்ன டீச்சர் சொன்னதை எடுத்துக்கணும், இது எடுக்குமா? ஆஹா, இல்லையா? இது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகள் வந்து எதை செய்தாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். எது செய்தாலும் நோக்கம் இல்லாத ஒரு, இப்ப நாம பெரியவங்க வெளியே வந்தா நமக்கு செய்யறதெல்லாம் நோக்கமா இருக்கும். ஆனா நீங்க இதுல யாராவது ஒருத்தர் ஆசிரியரா இருந்தா நீங்க என்ன மன்னிச்சுக்கலாம். தெரியுதா? அடிக்க வந்துடாதீங்க. உண்மையிலே வகுப்பறையில நீங்க எது செய்தாலும் அதுக்கு ஒரு நோக்கமே இல்லை. குழந்தையால அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியல. நீங்க வேணா பாருங்களேன், நான் அந்த குழந்தைக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதனுடைய பேச்சுல செயல்படலன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? அம்மா சொல்றது குழந்தைகிட்ட, டே வெளியே விளையாட போகாத. உடனே குழந்தை, ஏன் என்ன வெயிலா இருக்கல்ல,
உடனே குழந்தை சொல்ல, நான் நேரம் மரத்தடியில் விளையாடிக்கிறேன், தனியா போகாது, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. மண்ணில் விளையாடாத, அழுக்காகும். குழந்தை சொல்ல, திரும்ப வந்து குடிக்கிறது பின்ன எதுக்கா? அம்மா ஒண்ணு பேச பேச குழந்தை என்ன செய்யும்? திரும்ப அதுக்கு காரண காரியங்கள் சொல்லும், அது வரிசையா சொல்லும். அப்படிப்பட்ட குழந்தை நேரா வகுப்பறைக்கு வருது, ஆசிரியர் வர்றா, தெரியுதா உங்களுக்கு? வந்துட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதுறாரு பாருங்களேன். அது நல்ல ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்தோம் நாங்க. சிறகுள்ள நண்பர்கள்னு ஒரு பாடம். அந்த பாடத்துல இந்த குழந்தைக்கு பறவைகளுடைய பெயர் எல்லாம் சொல்லணும். மயில், குயில் எல்லாம் எழுதியாச்சு. இவங்க சொல்றதெல்லாம் டீச்சர் எழுதியாச்சு. இனி இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? இதை வாசி காட்டணும், குழந்தைகள் வாசிக்கணும். குழந்தைகள் வாசிச்சாங்கன்னா பயிற்சி வகுப்பு வெற்றி. நான் வேற பயிற்சியாளரா பின்னாடி உட்கார்ந்துருக்கேன். நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் இந்த டீச்சர் சொல்லி தர்றாங்களா அப்படின்னு கண்ணில விளக்கெண்ணெய் ஊத்திட்டு உட்கார்ந்துருக்கேன். ஸோ இந்த டீச்சருக்கு வேற டென்ஷன். இது என்ன செய்ய தெரியுமா? 1ஆம் கிளாஸாக்கும் வகுப்பு. இந்த டீச்சர் வந்து சொல்றாங்க, மயில் சொல்லுங்க. உடனே குழந்தைகள்லாம் என்ன செய்யும்? மயில்னு கத்து. அப்படித்தானே படிப்பு இல்லையா? உண்மைதானே அது? நம்ம மயில்னு சொல்லுவோம், எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுதா? ஆமா, ஐஸ்வர்யா நினைச்சிட்டு காயத்ரி மந்திரம் சொல்ற அதே மாதிரி தான். அதே முறையில எல்லாம் வேணாலும் சொல்லலாம். ஆன்னு கத்துவாது. நாம எல்லாம் நினைப்போம் குழந்தையெல்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. மயில், குயில் எல்லாம் வந்து தூக்குனா குருவி வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது 2வது தொடங்குது. மயில், குயில், குழந்தைகள் கத்துறாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் சொல்றான், டே டீச்சருக்கு தமிழ் தெரியாதுடான். தெரியுதா உங்களுக்கு? அது எனக்குன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. இது என்னது இவன் இந்த பையன் இப்படி சொல்றான்? நான் கூப்பிட்டு, தம்பி ஏன் அப்படி சொன்னீங்க? எங்க அக்கா இம்போசிஷன் எழுதுவே அப்படின்னு. ஏன் இம்போசிஷன் எழுதுவீங்க? எப்ப இம்போசிஷன் எழுதுவீங்க? தெரியாம இருக்கும்போது. நீங்க எப்ப தப்பு செய்றீங்களோ அப்பதான் என்ன செய்வாங்க டீச்சர்? 5 தடவை எழுது, தெரியுதா? அதை எழுதி சொல்லுவாங்க. சோ இது ஏன் இந்த டீச்சர் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க? டீச்சருக்கு தமிழ் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அது சோ குழந்தைகளுடைய பார்வையே வேறு. சரியா? சோ இந்த வகுப்பறையில நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கு நீங்க பாருங்க, வரிசையா பாருங்க. நீங்க ஒரு நோக்கம் உள்ள ஒரு செயல் நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். அங்க ஒண்ணுமே இல்லைங்க. சோ குழந்தையை பொறுத்த வரைக்கும் வகுப்பறைகள் மிக மிக நோக்கமற்ற. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? இந்த அனுபவத்திலிருந்து பாடம் படிக்கிற ஒரு பண்பு அந்த குழந்தைக்கு இருக்கு. தெரியுதா? அப்பா வர்றாங்க, அதுக்கு ஒரு சைக்கிள் பெல் வரும். அப்பா வந்தாங்கன்னா ஸ்வீட் கிடைக்கும். ஸோ உடனே என்ன செய்யறது? அந்த சைக்கிள் பெல் கேட்டு அது ஓடி வந்து நிற்கும். உண்டா இல்லையா? அது அப்பா வர்ற நேரமாச்சு, ஹார்ன் ஏதாவது வந்தால் உடனே அங்கே வந்து நிற்கும். அது என்னுடைய குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ 5ஆம் வகுப்பு குழந்தைகள் கரெக்டாக புதன்கிழமை இன்டர்வல் விட்டா வகுப்புல போறதுக்கு மணி அடிக்கும். இந்த குழந்தைகள் போகாது, அது மட்டும் விளையாடிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த வரக்கூடிய டீச்சர் எப்பவுமே 10 நிமிஷம் தாமதமா தான் வருவாங்க. அதனால இதுக்கெல்லாம் என்ன செய்யும்? விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அனுபவத்தில் இருந்து ஒரு பாடம் படிக்கிற ஒரு இது இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் என்ன ஆகுது? இதுக்கு தகுந்த மாதிரி, ஓ இந்த டீச்சர் இப்படித்தானா, உடனே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. தனிப்பட்ட எழுத்துக்களுக்கு என்ன பொருள்? அது எதுக்கு இது பா பான்னு கத்தணும்? எதுக்கு ஏன்னு கத்தணும்? எனக்கு தான் எழுத தெரியுமே, நான் பின்ன எதுக்கு எழுதணும்? அது தெரியுதா? அந்த குழந்தை திருப்பி கேட்குது, நிறைய பேர்கிட்ட கேட்குது. அது இருந்தாலும் நமக்கு திருப்தி இல்லை. எனக்கு அந்த கதை தெரியுமே, இருந்தாலும் படியுமா? ஒரு தடவை இல்லை, 2 தடவை படி, இருந்தாலும் படி. இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்க எதுக்குன்னு இந்த குழந்தைகளால புரியவே முடியல. ஸோ இட்ஸ் ஆல் மீனிங்லெஸ் இந்த குழந்தை. ஸோ அப்படின்னா அந்த மீனிங் வர்றது எப்படி? அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு முயற்சி செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். எழுத்து சொல்லி கொடுக்காம எப்படி சார் குழந்தை படிக்கும்? படிக்குமா படிக்காதா? படிக்க முடியும். அது எப்படி நடக்குது? அது நடக்குமான்னு இப்போ நம்ம முயற்சி செய்வோம், பார்க்கலாம். இங்கே எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியாது? நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ ஹிந்தி தெரியும் சொல்றவங்க நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பேசாம இருக்கணும். தெரியுதா? அந்த தெரியாதவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. சரியா? சரியா? அப்ப நமக்கு ஒரு காரியம் செய்யறோம். உங்களுக்கு இந்த வகுப்பு அல்லது இந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள ஹிந்தி கற்பிக்க முயற்சி செய்யறேன், பார்க்கலாம் அது நடக்குமான்னு. சரியா? एक बच्चा है, गोल जैसे आंखें, बच्चा नहीं बच्ची, लंबी बॉल, गोल जैसे आंखें, उसका नाम है क्या है? रानी. उसका नाम है रानी. रानी
टेलीफोन के पास बैठते हैं, टेलीफोन को देखकर बैठता है। एक टेलीफोन कॉल इंतजार करता है, ड्रिंग ड्रिंग ड्रिंग। हाँ, एक कॉल आया, टेलीफोन लाया और बातचीत करना। किसका कॉल है? मामा, उसका मामा का फोन आया। हाँ? मामा को बातचीत करा। क्या करा? रानी को जन्मदिन है, रानी का बर्थडे, जन्मदिन है। तो मामा का फोन आया, रानी मामा को बातचीत करता है। क्या है इधर? मामा मामा आओ, बोलिए मामा मामा आओ, बोलिए मामा मामा आओ, कम ऑन। मुझे माला लाओ, मोटी माला लाओ, प्राणी को माला लाओ। मामा मामा आओ, मुझे माला लाओ, मोती माला लाओ, रानी को माला लाओ। ये क्या है? रानी। ये क्या है? मामा। ये क्या है? माला। ये माला है, ये मामा है, एक रानी है। ये क्या है? लामा। ये क्या है? नीला। नीला। ये क्या है? एक है मामा, एक है रानी। सो ये क्या है? नीमा। அவ்வளவுதான் போதும்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி கற்றதுக்கும் இப்ப நான் ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு கத்துறதுக்கும் கற்பிக்கிறதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? இதில் நிறைய அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. ஒரு ஆசிரியர் பயிற்சி அல்லாததுனால நான் அதெல்லாம் விட்டுட்டேன். அந்த முக்கியமான பகுதிக்கு மட்டும் போறேன் நான். இப்போ உங்களுக்கு அந்த வேறுபாடு புரியுதா? ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, மாமாவுக்கு முன்னாடி தொலைபேசிக்காக காத்துட்டு இருக்காங்க. ராணிக்கு பிறந்த நாள், மாமா போன் வந்தாச்சு. என்ன கேட்குறா? எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இனி மாலை வாங்கிட்டு வந்தா அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மாலை கிடைச்சாச்சு. மாலை கிடைச்ச உடனே இந்த குழந்தை என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஒரு குழந்தை மாலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம்? காமிப்போம். அப்ப அடுத்த பாடல்ல என்ன வரும்னு கேட்டா, அங்க நீமான்னு ஒரு பொண்ணு இருக்கா, நீலான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என்ன செய்வாங்க? நீலா நீலா ஆவோ முச்சே மாலா தேக்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் தொடங்கும். சோ இங்கிருந்து தெரிஞ்ச அந்த எழுத்துக்களையும் சொற்களையும் வைத்துக்கொண்டு புது சொற்களை உருவாக்கி இந்த குழந்தை என்ன செய்யும்? அடுத்த பாடலுக்கு ஆசிரியரின் உதவி பெரிய அளவில் இல்லாமல் மெல்ல மெல்ல அது படிக்க தொடங்கும். அங்க ஒரு ஒரு பொருள் இருக்கு, மீனிங் இருக்கு. சரிதானா? இது உண்மைதானே? இப்போ இது ஏன் இது யாருக்குமே தெரியாதா? இது எதுக்காக இப்போ நம்ம அந்த எல்கேஜி குழந்தைகளை வச்சுட்டு ஏபிசிடின்னு இப்படி இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அந்த குழந்தைகளை? இவ்வளவு ஒரு அழகான முறை இருக்கும்போது ஏன் என்னதான் அப்படி நடக்குது அது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா
இதுக்குள்ள கொஞ்சம் அரசியல் வருவது. நான் அதை பத்தி பேச விரும்பல. காரணம், இது கோடிக்கணக்கான ரூபாய் புழங்கும் ஒரு பெரு வியாபாரம். தெரியுது உங்களுக்கு? ஏபிசிடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பப்ளிஷர்ஸ் புத்தக கம்பெனியை மூடணும். உண்மைதானே அது? ஆமா. அப்ப இதுக்கு என்ன செய்யறது அது தெரியாது. அதனால இப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு இப்ப எது குழந்தைக்கு மிகவும் பிடிக்கும்? சந்தேகமே இல்லையில. இது குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? உண்மைதானே இது? அப்போ குழந்தை இதுல தேடும். அது நாம் சொல்றது அந்த கற்றுக்கொள்ளும் முறைன்னு நம்ம முன்னாடி சொன்னோமே, நான் கற்றுக்கொள்ள ஒரு முறை இருக்கு. அந்த முறையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அது மாதிரி கற்பித்தீர்களானால் நான் மிக வேகமாக அதை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு குழந்தை நமக்கு சொல்லாம சொல்லுது. நமக்கு எங்க தவறு செய்யறோம்? நமக்கு அந்த முறை தெரியல. ஏன் தெரியாம போச்சு? குழந்தைகள் எப்படி பழகுறாங்க செய்யறாங்கிறத கவனிக்க நாம மறந்துட்டோம். நீங்க பாத்துக்கங்க, ஒரு விளையாட்டு பொருள் கையில கிடைச்சா அது உடனே என்ன செய்யும்? பாத்துருக்கீங்களா? நீங்க ஒரு விளையாட்டு பொருள், ஒரு பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாய் வாங்கி நீங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்க, உடனே அது என்ன செய்யும் தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பிரிச்சு பார்க்கும், பீஸ் பீஸா பிரிச்சிடும். நான் என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? நான் வாங்கி பீஸ் பீஸா கொடுத்துருக்கேன் குழந்தைக்கு. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு. அப்ப அது என்ன செய்யும்? சேர்த்து வைக்க பார்க்கும். ஏன் அப்படி செய்யுது? எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல தொலைக்காட்சி பெட்டி என் வீட்டுக்கு வாங்கி அது இயக்கிய உடனே, அதுல படம் வந்த உடனே என்னுடைய பையன், அப்ப அவனுக்கு 2.5 வயசு இருக்கும், அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செஞ்சிருப்பான்? தொலைக்காட்சி இயங்குது, அதுல உருவங்கள் வருது, பாடல் எல்லாம் வருது. இந்த பையன் அதை பார்க்கிறான். பார்த்த உடனே ஓடி போய் அந்த தொலைக்காட்சியினுடைய பின்னாடி பார்க்கிறான், யாராவது பாடுறாங்களான்னு. தெரியுது உங்களுக்கு? தேடுவது என்பது குழந்தைகளுடைய இயல்பு. தேடி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது சரிதானான்னு பார்க்கணும், அதை உறுதிப்பட. அது நம்ம நேற்றுக்கு முன்னாடி உள்ள பேச்சுல, அந்த முந்தா நேற்று பேசல நம்ம அதை இருக்கோம். தேடணும், அதை கண்டுபிடிக்கணும், அதை உறுதிப்படுத்தணும், பலரிடம் பேசி பார்த்து. அதுதான் கற்றல் முறை. இங்க அது இல்லவே இல்லை. தெரியுதா? இங்க என்ன நடக்குது? குழந்தை ஏதாவது பொருள் கண்டுபிடிக்க தேடுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. ஆனா அது என்ன ஆகுது? பலன் இல்லாம போகுது. இது என்னது? W கேட்க முடியாது. இது ஏன்னு சொல்றீங்க, எங்கேயாவது ஏங்கிற சத்தத்துல ஏதாவது வருதா? தெரியுதா? இல்ல. அது பீன்னு சொல்றோம், பீங்கிற அதே உச்சரிப்போட ஏதாவது சொல்லு இருக்கா? 1 or 2 சொல் மட்டும்தான் இல்லையா? அது உண்மைதானே? ரொம்ப அழகா சொல்லுவாங்க, CATன்னு எழுதணும், அதை கேட்னு படிக்கணும், அதுக்கு பொருள் பூனையா. தெரியுதா? அது எப்படி? அது ஆனா தமிழ்ல அல்லது இதுல பூனைன்னு எழுதுறோம், பூனைன்னு படிக்கிறோம், மீனிங் என்ன? பூனை தான். சரி, இப்படி எல்லாம் சொல்லி விளையாட்டா சொல்லுவாங்க. குழந்தைக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள். ஆனா நாம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு கேட்டா, இதெல்லாம் மறந்துட்டு எப்பப்ப குழந்தை தப்பு செய்தோ அப்பெல்லாம் மண்டையில 2 கொட்டு கொட்டி ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைகளுடைய பாடு ரொம்ப கஷ்டம். எங்களுடைய அந்த கசடர கற்க கல்வி ஆராய்ச்சி மையம் சொல்லக்கூடிய அந்த மையமும், இக்னைட் மைண்ட்ஸ் சொல்லக்கூடிய எங்களுடைய தலைமை நிறுவனமும் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒரே ஒரு வரிதான் எங்களுடைய இலக்கு: தவறான கற்பித்தல் முறையில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றுவது. அதற்கு இனி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும்னு நாங்க நினைச்சிருக்கோம். இப்ப இந்த தவறான கற்பித்தல் முறைன்னு சொல்றதுக்கு மீண்டும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகளுக்காக நான் அந்த நேரத்தை ஒதுக்குறேன். இது மிக பிரசித்தி பெற்ற ஒரு கேஸ். அது உண்மையிலேயே ஒரு சில வருடங்கள், ஒரு 10-12 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். பம்பாயில ஒரு பெரிய பிளாட், அந்த பக்கம் வீடு இந்த பக்கம் வீடு, எதிர் வீடு, 2 வீட்லயும் ஒவ்வொரு பெண் குழந்தை. அந்த அம்மாக்கள் வேற சொசைட்டி லேடிஸ். அந்த சொசைட்டி லேடினா பாவ பண்ணிருக்கும், தெரியுதா? கை வச்ச ஜாக்கெட் இருக்காது, அந்த மாதிரி. இவங்களுக்கு இந்த குழந்தை 2 பேருடைய குழந்தை ஒரே வகுப்புல படிக்குது. ஒரு குழந்தை 1 மாசம் நடக்கக்கூடிய அந்த மந்த்லி டெஸ்ட்ல ரேங்க் வாங்கினா அடுத்த மாசம் அந்த அம்மா லீவு. யாருக்கு? யூகேஜி குழந்தைக்கு சொல்லி தர்றது. லீவு போட்டு இந்த குழந்தைக்கு சொல்லி தருது. அப்படி சொல்லி தந்துட்டே இருக்குது. அது தெரியுதா? அது என்னன்னு கேட்டா 10, 20, 30, 40, 60, 70, 80 இது படிக்கணும், காணாம எழுதணும். அதான் அடுத்த மாசம் டெஸ்ட். இந்த குழந்தைக்கு சொல்லி தர்றாங்க, அது படிக்குது, சொல்லுது, எல்லாம் செய்யுது. எழுதுன்னு சொல்லும் போது இந்த குழந்தை எப்படி எழுதும்? 60க்கு என்ன ஸ்பெல்லிங்? SIXTY 60. 70 SEVENTY 70. 80 அதே மாதிரி தான். 90 அதே மாதிரி தான். அப்ப குழந்தை 40 எப்படி எழுதும்? FOURTY எழுதும். ஆனா அது தப்பு.
அது தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு விவஸ்தகட்ட மொழி இந்த உலகத்திலேயே இல்லை. தெரியுது? ஆங்கிலம் மாதிரி. FOURTWன்னு குழந்தை எழுதும். உடனே இந்த அம்மா 2 நக்குன்னு தலையில 2 கொட்டு கொட்டும். இப்படியே சொல்லுது குழந்தை அப்பா அம்மா முன்னாடி சரியா எழுதும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் வச்சா குழந்தை FOURTWன்னு எழுதும். இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து அந்த குழந்தைய தரதரான்னு இழுத்துட்டு போய் கிச்சனுக்கு கத்தி எடுத்து ஒரே குத்திருச்சு அந்த குழந்தைய. ஆனா அந்த குழந்தை சாகலது. இதுதான் அந்த 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 நிகழ்ச்சி, அந்த பேப்பர்ல வந்த முதல் பக்க செய்தி. அதான் இப்படி இருக்காது. ஸோ அந்த அதே மாதிரி நீங்க பாருங்க, GOED கோடுன்னு எழுதும் குழந்தை. சரிதா? கோவனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? வென்ட். ஆனா இந்த குழந்தை என்ன எழுதும்னு கேட்டீங்கன்னா கோடுன்னு எழுதும். காரணம் எல்லா இடத்துலையுமே வாக் வாக், டாக் டாக், எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுல இருந்து பாடம் படிச்ச குழந்தை என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கோடுன்னு எழுதும். அப்போ ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவருக்கு இது மண்டையில 2 கொட்டு கொட்டி மறுபடியும் அந்த கொட்டுறதுல நாங்கள்லாம் எங்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம். பலவிதமான கொட்டு கொட்டுவோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை பற்றி வேறொரு வகுப்புல பேசினேன். ஸோ கொட்டிட்டு எழுத 50 தடவைன்னு சொன்னோம். இந்த குழந்தை எழுத தொடங்குது. 37வது தடவை வந்த போது பெல் அடிச்சிருச்சு. இந்த பையன் நிறுத்திட்டு விளையாட போயிட்டான். ஸோ அடுத்த பீரியடு அடுத்த நாள் வந்து எங்க இம்போசிஷன் எழுதுறது எங்கன்னு இந்த குழந்தை அந்த நோட்டை காட்ட 37. Why 37? I told you 50 times. Sir, I wrote and wrote and wrote and 37 comes, the bell rang, I go to home. Okay. So இம்போசிஷனோ திருப்ப எழுதுறதுனாலயோ எந்த பயனும் இல்லை. இந்த கற்றல் முறை மாறணும். அப்படி மாறி இந்த குழந்தைகள் காப்பாற்றப்படணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் எங்களுடைய கல்வி நிறுவனம், ஆய்வு நிறுவனம் செய்யும் என்று செய்வதற்கான ஒரு வாய்ப்புக்காக இந்த பேச்சை அல்லது இந்த மொட்டை மாடி கூட்டம் மிக பெரிய அளவில் உதவியது என்று நினைக்கிறேன். இத்துடன் என்னுடைய சிறு உரையை முடித்துக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்காக நான் காத்திருக்கிறேன். கேள்விகள் ஏதாவது இருக்கா? எழுத்து முறை வந்து எழுத்து வந்து ABCD சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்களா? இல்லை இது எப்படி? இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இதெல்லாம் வந்து மாலா நீலா அதெல்லாம் எப்படி சொல்லுங்க. நாங்கள் எதோ சொன்னோம், பின்னாடி சொன்னோம். நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ராணி அப்படிங்கிறது வந்து நீ இதுதான் ராணி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதனால் நாங்கள் ராணி அப்படின்ட்டு அந்த அந்த வார்த்தையை நாங்கள் மனசில் வச்சுருக்கோம். நீங்கள் அதே வார்த்தையை நீங்கள் திருப்பி போடுறீங்க. அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து இப்போ நீ இது வந்து ரா, அதனால் வந்து நிலா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஓகே இது வந்து இது ஒரு லெட்டர், இது ஒரு எழுத்து, இது ஒரு விதமான எழுத்து. இந்த எழுத்து மாறி வந்திருக்கு. மாறி வந்ததுனால நாங்கள் வந்து இப்படி சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இதை மாற்றி போட்டால் இப்படி சொல்லணும் அப்படின்னு எப்படி எங்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியும். எப்படி வந்து இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நமக்கு வரைமுறை தெரியும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வரைமுறை தெரியாது. இல்ல இப்ப உங்களுக்கு ஹிந்தியை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னீங்க. தெரியாது. ஆமா, அப்ப நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். அதே தான். இல்லை, அதாவது நமக்கு வந்து நம்ம மாற்றி போட்டிருக்கோம், மாற்றி எழுதியிருக்கோம். இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் வயசுல பெரியவன் அப்படின்னா அப்படி சொல்றீங்களா? இந்த எழுத்து இங்க இருக்கு, இந்த எழுத்தை மாற்றி போட்டிருக்காங்க, மாற்றி போட்டிருக்கீங்க நீங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து இப்படிதான் உச்சரிப்பு வரும் அப்படிங்கிறனால நான் சொல்றேன். இது குழந்தைங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? எதிர்பார்க்கிறது எப்படின்னு கேட்டா, நாங்க இத்தனை காலமா அது செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 4-5 வருஷமா அந்த முயற்சிகளை செஞ்சுட்டு இது வெற்றி பெறும்னு தெரிஞ்சதுனாலதான் நம்ம இங்க வந்து தைரியமா பேசுறோம். வெற்றி பெறுது, அதனாலதான் பேசுறோம். எங்களுடைய படைப்புகள் எல்லாமே அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கு. இப்ப எங்களுடைய LKG மெட்டீரியல் பாத்தீங்கன்னா முதல் பாடமே 12 வரி கொண்ட ஒரு பெரிய பாடம். 2வது பாடம் என்பது ஒரு 10-12 வரிகள் கொண்ட ஒரு பெரிய கதை பகுதி. இப்படி இருக்கு அந்த பாடல். அதை இந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் வாசிக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா அது பொருள் நிறைந்த ஒரு வாசிப்பு. அதை அந்த குழந்தை தேடும், கண்டுபிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அறிமுகப்படுத்தி இருக்கோம். இதுல என்னது மாலா நீலானெல்லாம் நம்ம சொல்ல அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த வார்த்தைகளை இது எங்க இருக்குன்னு தேடும். தேடிட்டு அதுவா திரும்ப எழுத்து போட்டதை வாசிக்குது அது. ஆனா இப்ப நீங்க திருப்பி கேட்டீங்க, அதுக்கு எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. நாம பெரியவங்க, குழந்தைகள் சின்னவர்கள். உண்மையில அவங்க பெரியவங்க, நாம சின்னவங்க. நாம பெருசாக நமக்கு கற்றுக்கொள்ளும் திறமை குறைஞ்சிட்டே வருது. சரிதா? நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு செல்போன்ல ஏதாவது பிரச்சனையா நீங்க யாருகிட்ட கேட்கணும்? குழந்தைகிட்ட கேட்கணும்.
கணினியில ஏதாவது தெரியலையா? இப்ப எனக்கு தெரியலன்னு சொன்னா என் பையன்கிட்ட தான் நான் கேட்கிறேன். சோ அவங்க வேகமா கத்துட்டு இருக்காங்க. நாம பெருசாயிட்டு இருக்கும்போது கற்றுக்கொள்ளும் திறமை குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியுங்கிறதுக்கு ஒரே பதில், நாங்க இத எங்களுடைய பள்ளிகள்ல கடந்த 4-5 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம். மற்றது என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதுல ஒரு பொருள் இல்லை. சோ நீங்க WWன்னு ஏன் எழுதணும்? எல்லாமே நீட் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நீட் இல்லாம நாம எதுவுமே செய்யறது இல்லை. உண்மைதானே அது? அப்ப குழந்தையினுடைய மனசுலயும் எதுக்கு இது WW நான் எதுக்கு எழுதணும்? வேறொன்னு, சரி உங்களுக்கு எழுத்து தான் எனக்கு தெரியணும், எனக்கு தெரியுமே, அது பின்னையும் மறுபடியும் ஏன் எழுத வைக்கிறீங்க? அப்படி ஒண்ணு. சரி தெரிஞ்சதுனால ஏதாவது பயன் இருக்கான்னு பார்த்தா அந்த உச்சரிப்பெல்லாம் மாறி மாறி போகுது. அப்ப இது தெரிஞ்சுக்கிறதுல விருப்பமே இல்லை. தெரியுதா உங்களுக்கு? சோ ஒண்ணு மீனிங்லெஸ். ரெண்டாவது இந்த குழந்தைய ரிலேட் பண்ண முடியல. அது ஏதாவது ஒரு இடத்துல இந்த எழுத்து எப்படி பயன்படுதுங்கிறத ரிலேட் பண்ணவே முடியல. எங்களுக்கு இப்ப நாங்க அனுபவிக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த குழந்தைக்கு ஒரு பர்டிகுலர் எழுத்து ஏ அப்படின்னு தெரியாது. இப்ப அது யூனிட்டா படிக்கும். நீங்க எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் படிக்கும் அது கரெக்டா. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நான். இப்ப இந்த பொருள் எப்படி போனது, ஒரு சென்டென்ஸ் வருது, அது இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மை கார் நீட்ஸ் நியூ டயர்னு அதுல எழுதி இருக்கு. குழந்தை படிக்கிறது எப்படி படிக்க தெரியுமா? ட்ரீன்னு படிக்குது. காரணம் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ட்ரீங்கிறதுக்கு முதல் எழுத்து டி, கடைசி எழுத்து REE இருக்கு, இதுலயும் RE இருக்கு. சோ இந்த குழந்தைகள் எப்படி பார்க்கணும்னு கேட்டா அந்த கண்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. நீங்க இப்ப ராஜேந்திரன் எழுத சொன்னா, அல்லது அந்த குழந்தையினுடைய பேர் இருந்தா, அது LKG குழந்தையா இருந்தாலும் R சரியா இருக்கும், N சரியா இருக்கும், நடுவில் உள்ளது பிரச்சனையாயிரும். இந்த கண்களுடைய எல்லை பகுதி அப்படி. அது போல இந்த ட்ரீங்கிறதுல டி இருக்கு, E அந்த பக்கம் இருக்கு. இதை பார்த்ததும் ட்ரீன்னு படிக்குது. இதே ஒரு சூழல் இப்ப இருக்கக்கூடிய அந்த பரம்பரை வகுப்புல இருந்தா இந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க? நல்லா பாரு, டீக்கு அடுத்தது என்ன எழுத்து பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மைதானே அது? ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டா, இஸ் யுவர் கார் நீட்ஸ் ட்ரீ, இஸ் இட் மீனிங்ஃபுல் டு யூ? இட் ட்ரீ, யுவர் கார் நீட்ஸ் எ ட்ரீ. உடனே குழந்தை என்ன செய்யும் கேட்டா அதை பார்க்கும். அதை பார்த்துட்டு நோ சாரி ட்ரீ டயர் அப்படின்னு. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த என்ன சொல்றது, பொருள் சொல்றது. ஸோ நாங்க எங்களுடைய அப்ரோச் என்ன சொல்றோம்னு கேட்டா, மீனிங் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு சொல்றாரு. எல்லாமே மீனிங்ஃபுல்லா இருக்கும் அது குழந்தைக்கு. ஸோ மெல்ல 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 இந்த குழந்தை ரொம்ப வேகமா தான். இன்னைக்கு நாங்க பட்டிங் மைண்ட்ஸ் ஒரு ஸ்கூல் பார்த்துட்டு வந்தோம். அதிசயாதங்க. ஒரு சர்தார் பையன் இருக்காரு, அவருக்கு தமிழ் எக்ஸ்போஷரே வீட்டிலேயே இல்லை. ஆனா அந்த குழந்தை நிறைய சொற்கள் படிக்குது, அந்த இதை வாசிக்குது. நாங்களே அசந்து போயிட்டோம். ஒரு 12 வரி யானை நல்ல யானை கருப்பு நிறத்து யானைங்கிற அந்த பாடலை 10-12 வரி 3 பத்தி அது காணாம படிக்குது. எந்த வார்த்தையை தொட்டு கேட்டாலும் அது படிக்குது. சொல் அட்டைகள் வச்சிருக்கோம், அந்த அட்டையை திடீர்னு எடுத்து காட்டினா படிக்குது. இது போதும் தற்போதைக்கு. எங்க ஒரு பிரச்சனை வருது தெரியுமா? நீங்க டிக்ஷனரியை புரட்டும் போது ABCDன்னு தனியா கேட்கணும். அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இந்த தனிப்பட்ட எழுத்துக்கு என்ன பொருள், என்ன பெயர்னு தெரியாது. அந்த இடத்துல ஆசிரியர் என்ன செய்தா போதும், இந்த மாதிரி இருக்கலாமா, அணிங்கிற பெயர்ல இருக்கல, அதனுடைய முதல் எழுத்துக்கு ஏன்னு பேருன்னு ஒரு 3ஆம் கிளாஸ்லயோ 4ஆம் கிளாஸ்லயோ ஒரு இடத்துல மட்டும் சொன்னா போதும். அது எதுக்கு? டிக்ஷனரி பார்க்கறதுக்கோ வேற எதுக்கோ. மீதி எல்லாவற்றையும் இந்த குழந்தைகள் யூனிட்டா படிச்சு. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? என்னுடைய மனைவியார் இங்க இருக்காங்க, துணைவியார். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, மலையாளம் தான் அவங்க. ஆனா அவங்க தமிழ் படிப்பாங்க. எப்படி தெரியுமா? சூர்யா டிவியும் சன் டிவியும் தெரியுது அவங்களுக்கு? அல்ல, சன் டிவி, சூர்யா டிவி மலையாளம், சன் டிவியும் பிற தொலைக்காட்சிகளை பார்த்தே இந்த அம்மா என்ன செய்யிட்டாங்கன்னா அந்த தமிழை என்ன செய்யிட்டாங்க, படிச்சிருக்காங்க. இப்ப ஆனந்த விடன் படிக்கிறாங்க. அதிசயமா இருக்கு எனக்கு. நான் சொல்லவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இதுதான் நேச்சுரல். நீங்க இப்ப வடநாடு போங்க, ஒரு 10 நாளுக்குள்ள நீங்க கொஞ்சம் வார்த்தைகளை படிப்பீங்களா இல்லையா? படிப்பீங்க நீங்க. தெரியுது உங்களுக்கு? கோல்கேட்னு பார்த்தா குழந்தை உடனே கோல்கேட்னு படிக்குது. அது சரிதானே உங்களுக்கு? அது உண்மையே இல்லையா? அதுதான். சரிதா? இப்ப நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ இது என்ன தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க. இது என்ன? கேட். அப்ப இது தெரியும், இதுக்கு ஒரு மீனிங் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் குழந்தைகள் கோல்னு சொல்லுவாங்க. இப்ப இதை எடுத்து இங்க போடுறாங்க. சரிதா? இப்ப என்ன செய்யும் குழந்தை? சொல்லுமா சொல்லாத? சொல்லு. அதே போல சந்தூர் அந்த இது இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல இந்த
ஆர் எடுத்து இப்படி போட்டா குழந்தை என்ன செய்யும்? படிக்குமா படிக்காது? அது என்னது? அந்த சத்தத்தில் இருந்து அதை உணர்ந்து படிக்குது. தெரியுது உங்களுக்கு? மஞ்சுங்கிற சாக்லேட் காட்டிட்டு அதுல இருக்கிற எம் எடுத்து இதுக்கு பக்கத்துல போட்டா குழந்தை என்ன செய்யுது? அது இதனுடைய சத்தம் இருக்கே, இது தெரியுதா? கே அது இருக்கு, இப்ப இம் இருக்கு, உடனே அது மேட்டுன்னு படிக்கும். ஸோ இப்படி ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ள ஒரு 10-20 புதிய சொற்களை அந்த குழந்தை வாசிக்கும் போது அது கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் பெருசு. அந்த தன்னம்பிக்கை வர வர குழந்தை வாசிப்புல மிக ஆர்வம் காட்டும், தன்னை ஒரு முதிர்ந்த வாசகராக அது நினைக்கும், அது படிக்கும். அதே நேரத்துல நீங்க எழுத்து சொல்லி கொடுத்து கஷ்டப்படுத்தி படிக்க வச்சா அது படிக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும். ஆனா விரும்பி ஒரு புத்தகத்தை கையில எடுக்காது. எதுக்கு நம்ம அந்த எழுத்துக்கள் சொல்லி தர்றோம்? நாளைக்கு இது ஒரு புத்தகத்தை எடுத்து தானா படிக்கணும், அது செய்யாது. ஆனா இங்க வரும்போது என்ன செய்யும்? தன்னை ஒரு முதிர்ந்த வாசகராக நினைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு ஒரு புதிய புத்தகத்தை எடுத்து வாசிக்க முற்படும் குழந்தை. இதுதானே நமக்கு தேவை. படிப்பின் மேல் வெறுப்பை ஊட்ட வேண்டுமா, இல்ல படிப்பில் ஒரு ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும்? அதான். வேற ஏதாவது? இப்போ என் பையன் அக்கா எதுவுமே சொல்லி தரல, ஆனால் அந்த ஆ பக்கத்தில் அம்மா அதோட படம், இந்த மாதிரி படம் வச்சு சொல்லி தரும்போது அவன் அந்த படத்தில் அம்மா பாருமா, நம்ம அம்மா பாருமான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆமைன்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் அவையார் வரைக்கும் அக்குன்னொடனே ஒரு கிளாப் தட்டி ஃபினிஷ் பண்ணோம். அது இப்போ கற்றுக்கும் போது அவன் கரெக்டாக அந்த அம்மா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷஃபிள் பண்ணி தான் நாங்கள் மாற்றி சொன்னேன், அதெல்லாம் கற்றுக்கிறோம். அப்போ அந்த படம் மாதிரி வச்சு கற்றுக் கொடுக்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ்ஃபுல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா நாங்க அதை விட கொஞ்சம் மேல போயிட்டோம். இப்போ நீங்க குழந்தைக்கு அம்மா, ஆமை, அக்குன்னு எல்லாம் சொல்ல வேண்டிய தேவை என்ன? தெரியுதா உங்களுக்கு? அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த குழந்தைக்கு கத்து தரணும் நீங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்க. இங்க வா, உனக்கு நான் அம்மான்னு சொல்லி தர்றேன். அப்படி சொல்லி தர்றேன்னு சொன்ன உடனேயே இந்த குழந்தையினுடைய மனக்கதவு மூடிடும். தெரியுதா? நீங்க ஏதோ அவங்களை கற்பிக்க போறீங்க. எனி லேர்னிங் இஸ் நான் கான்சியஸ். நான் கான்சியஸா நீங்க படிச்சா உள்ள இருக்கும். கான்சியஸா நீங்க படிக்கிறீங்க, வா உனக்கு சொல்லி தர்றேன்னு சொன்னா அது கேட்கும், எல்லாம் செய்யும். ஆனா அது பரீட்சை முடிஞ்ச உடனே மறந்துடும். நீங்க சொல்லி கொடுத்த உடனே மறந்துடும். ஏதாவது ஒரு இமோஷனலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது, அவ்வளவுதான். அது கொஞ்ச நாளைக்கு நிற்கும், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? மறந்துடும். அதே நேரத்துல இந்த அம்மாவும் ஆமையும் ஆடும் வரக்கூடிய ஒரு சின்ன நிகழ்ச்சியை நீங்க சொல்லி அந்த நேரத்துல அங்க யார் வந்தா தெரியுமா? இவர் வந்தார் அப்படின்னு அந்த படத்தோட நீங்க காட்டும் போது அது அதனுடைய நிலைமையே வேற இல்லையா? நான் அப்படி காட்டுக்கு போயிட்டு இருந்தேன், என்னுடைய அம்மா இருந்தாங்க, அம்மா அப்படியே காட்டுக்கு போனாங்க, அப்ப ஒரு ஆள் மெல்ல நகர்ந்து வர்றார், அவர் யார் தெரியுமா அப்படின்னு குழந்தைகிட்ட கேளுங்க. அது ஏதோ சொல்லட்டும். சொன்ன பிறகு நீங்க அந்த படத்தை எடுத்து காட்டுங்க, இவர் தான் வந்தார், இவர் யார் தெரியுமா? ஆமை அப்படின்னு சொல்லு. அப்படி ஆமையும் அம்மா கூடவே நடக்க தொடங்கிடுச்சு. அது அம்மாவும் மெதுவா நடந்தாங்க. அப்ப பார்த்து வேறொருத்தர் வந்தார், அவர் மேனு கத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த படத்தை காட்டுங்க. இப்ப பாருங்க, அதே சொற்களை குழந்தை படிக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது? வித் மீனிங்ஃபுல், வித் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கு. தெரியுதா? அப்ப கதை என்பது குழந்தைகளை கவரக்கூடிய ஒரு வடிவம். அந்த வடிவத்தை நாம சொல்றோம். தனிப்பட்ட சொற்கள் ஒரு நாள் குழந்தைக்கு ஒரு பொருளை தராது. புரியுதா உங்களுக்கு? அது கொஞ்சம் தியரி. அது சொல்றது மொழி எதுக்கு? மொழிங்கிறது எதுக்கு? கம்யூனிகேஷன். ரொம்ப சரி, ஓகே, ரைட். கம்யூனிகேஷன் தெரியுதா? அது வேற ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ப அப்படின்னா மொழியினுடைய அழகு எது? அழகுன்னு சொன்னா அடிப்படை எது? யூனிட் ஆஃப் எ லாங்குவேஜ். லெட்டர். வெரி குட். இப்ப நான் சில லெட்டர் சொல்றேன், நீங்க அந்த கருத்தை நீங்க சொல்லுங்க. தெரியுதா? சரியா? டி, சட், எஃப், ஓ. நான் என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். நோ மீனிங்லெஸ், நோ மீனிங். சரி, அப்படின்னா அடுத்த அழகு என்னவா இருக்கும்? பேர்ட்ஸ். ஓகே, ரைட், வெரி குட். சேர், பென், லைட், வாட்டர் பாட்டில். நான் என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க. நோ மீனிங். அப்படின்னா அதுவும் மீனிங்லெஸ். அடுத்தது என்ன? ஓ, சென்டென்ஸ். வெரி குட். At my teacher, this is a tube light. This is மொட்டை மாடி. நான் என்ன சொல்ல வந்தேன் சொல்லுங்க. டீச்சர் இங்க லெசன் எடுத்துவாங்க. ஓ, அப்படி கண்டுபிடிங்க. Okay, now this is a mic. There is a tree. The car is going. என்ன புரியும் உங்களுக்கு? ஒண்ணும் புரியாது. So sentences are also not the basic unit of a language. அதுவும் அல்ல.
பிறகு என்னன்னு கேட்டா ஒரு வடிவம் இருக்கு, ஒரு பாடல், ஒரு கதை, ஒரு உரையாடல். தெரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒரு மொழியினுடைய அடிப்படை அழகு. காரணம், நீங்க ஒரு கருத்தை சொல்லணும். ஒரு குழந்தைக்கு கருத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எது உதவுதோ அதுதான் அதனுடைய அடிப்படையான வடிவம். அந்த வடிவத்தை நீங்க எடுங்க, குழந்தை கத்துக்கும், அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து ஸ்கூல் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரீகேஜி. அப்போ அவங்க நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம எதனா ஒன்று கதையாக கிரியேட் பண்ணி அந்த சொல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நிறைய சம்பவம் நடக்கும் அங்க. ஐயோ ஏன் கேக்குறீங்க? ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஒரு குழந்தை ஓடி வந்ததுங்க, வந்துட்டு சொல்லுச்சு, எங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் வந்துச்சு. சரிதான் உங்களுக்கு? இது யாரோ வந்திருக்காங்க, அது இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் பிறகுதான் தெரியுது. அப்படியா கவர்மெண்ட் வந்துச்சா, என்ன செய்ததுன்னு சொல்லிச்சு. ஹெச்எம் பிடிச்சி சாத்துச்சு. எங்க டீச்சர்ஸ் பிடிச்சி விளாசுன்னு விளாசுச்சு. எங்களுக்கெல்லாம் முட்டாய் கொடுத்து வீட்டுக்கு சொல்லி விட்டாங்க. அந்த குழந்தையினுடைய ஆதங்கம் மொத்தமும் அந்த கவர்மெண்ட்ல இருக்கு. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்க அதையெல்லாம் கதையா பயன்படுத்திக்கலாம். தெரியுது உங்களுக்கு? குழந்தைகள் அவ்வளவு சென்சிட்டிவ் டைப், என்ன சொல்றது, அவ்வளவு இது. அதை நாம என்ன செய்யறோம், இப்போ பல இடங்கள்ல இருந்து நொறுக்கி வச்சிருக்கோம். சரி, எல்லா இடத்துலயும் என்ன சொல்றது, அடக்குமுறை, கொடுமைன்னு சொல்லலாம். உண்மையிலே இது நீங்க வேணா ஒரே ஒரு அடிப்படை இதை மட்டும் கேட்டு பாருங்களேன். குழந்தைய, உனக்கு முழு உரிமை, நாளையிலிருந்து நீ விரும்பினால் மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. எந்த குழந்தை எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகுதோ அதுதான் நல்ல குழந்தை. ஏதாவது குழந்தை போகும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு குழந்தை, ஆஹா நான் போறேன் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அதுதான், அது எப்ப நடக்குதோ அப்பதான் பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது. உண்டியல் போடுவாங்க இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா இருக்கட்டும். ரொம்ப கஷ்டம். அது குறிப்பிட்ட ஆசிரியர்கள் குறிப்பிட்ட பிரிவேளை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. கல்வி நிறுவனத்துல எல்கேஜி ப்ரீகேஜி அதெல்லாம் இருக்கா, அந்த வகுப்புகள் இருக்கா? சார், இப்ப அதுல என்ன இருக்குன்னா, நாம் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் முற்றிலும் இதையெல்லாம் மாத்திட்டு நான் தனியா அப்படி செய்யறேன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டா, உலகிலேயே மிக அதிக கல்வித்தரம் கொண்ட மாணவர்கள் எங்க இருக்காங்கன்னு கேட்டா, அதாவது உலகிலேயே நல்ல கல்வித்தரம் கொண்ட மாணவர்கள் நல்ல இது பின்லாந்து ஒரு நாட்டுல இருக்கு. அந்த பின்லாந்துல ஸ்கூல் அட்மிஷன் வயசு என்ன தெரியுமா? 6+. தெரியுதா? இந்த குழந்தை எப்போ உண்மையா பேனா பிடிச்சு எழுதும் தெரியுமா? 8+. சீரியஸ் லேர்னிங் எப்ப தொடங்குது தெரியுமா? 10+. ஆனா அங்க தொடங்குற லேர்னிங் ரொம்ப சீரியஸா இருக்கும். அந்த குழந்தை கல்லூரிக்கு வரும்போது, இப்ப சீமென்ஸ் அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு, அதெல்லாம் பின்லாந்துக்காரங்களுடைய கம்பெனி. அந்த மாதிரி காரணம், அந்த மூளை வளர்ச்சி வர்றது வரைக்கும் நாம என்ன செய்யற பொறுமை இல்லை நமக்கு. அதான் நம்ம நேற்றுக்கு பேசுற மாதிரி அந்த இன்ஸ்டன்ட், அது அதுக்காக நம்ம அவ்வளவு அவசரப்படுறோம். அதான் நான் ஏன் கேட்டேன்னா, இல்ல நான் சொல்ல முடியல. நான் இப்ப என்னன்னா, எங்க பள்ளியில இருக்கு, அவங்க கொண்டு வந்து விடுறாங்க, நாங்க கூட்டி வச்சிருக்கோம், குழந்தைகள் இருக்கு. நாங்க அவங்களுக்கு எல்கேஜி யூகேஜின்னு சொல்றது இல்ல, கொஞ்சம் ரொம்ப அழகா மொட்டு மலர் தளிர் துளிர் எல்லாம் சொல்றோம், அது வேற. இருந்தாலும் ரெண்டு ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அங்க நடக்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு நாளும் கட்டாயப்படுத்தி வாசிக்கவோ எழுதவோ எதுவுமே இல்லை. வீட்டு பாடம் இல்லை, குழந்தைகளுக்கு அந்த என்ன சொல்றது புத்தகத்தை கொடுத்து விடுறது இல்லை. சோ அங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யுமோ அது மாதிரி. இப்ப அவங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் அன்னைக்கு பாடம், அப்படி போகும். ஆனா ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதுக்குள்ள இருந்துட்டு டீச்சர் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. எங்களுக்கு ஒரு ரிசல்ட் என்னன்னு கேட்டா, நான் முந்தானத்து சொன்னேன், நானு காய்ச்சல் வந்த குழந்தை கூட முதல் பிரிவேளை முடிஞ்ச பிறகுதான் நான் ஆஸ்பத்திரிக்கு வருவேன்னு சொல்லி அம்மாவையும் கூட்டிட்டு எங்க பள்ளிக்கு வந்திருக்கு. அதுதான் எங்க பள்ளியினுடைய வெற்றி. சரிதா? ஆப்சென்டீஸ் ரொம்ப குறைவு. நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க போல. இல்ல, அது என்னன்னா, அந்த நாங்கெல்லாம் 1ஆவதுல தான் சார் ஸ்கூலுக்கு போனோம், 5 வயசுல. ஆமா. அப்புறம் 8 வயசுல தான் நான் ஏபிசிடி எழுதுனேன். ரொம்ப சரி. இப்போ ப்ரீகேஜி 1 வயசு விஜயதசமின்னு ஒன்று வருது, ஒரு 4 நாள்ல வந்து பார்த்தா 1.5 வயசு பால் புட்டியோட அந்த குழந்தைகளுடைய விளையாட்டு பருவம், அவங்க சொல்ற எல்லாத்தையும் பறிக்கிற ஒரு சூழ்நிலை. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்களும் எல்கேஜி நடத்துறீங்க, ப்ரீகேஜிலாம் இருக்கா? ஏன்னா இவ்வளவு ஒரு மாற்று சிந்தனை இருக்கிற உங்களுடைய நிறுவனத்துல
அந்த மாதிரி இருக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறதா கேட்டேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆமா, உண்மையா அந்த மாதிரி இல்லாம ஒரு பாடமா இல்லாம அதை அவங்களுக்கு பிடித்ததை நாங்க சொல்லித்தரோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அது சரிதான். விளையாட்டு பாடல் அந்த மாதிரி தான் இருக்கும். வரைதல் அதிகபட்சம் போனா அது திருக்கும் ஏதாவது எடுத்துட்டு, அவ்வளவுதான். அதை நாங்க பாராட்டுவோம், அதோட சரி, அதுக்கு மேல இல்லை. அரசு பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி யூகேஜி கிடையாது. ஆமா, அப்படி என்றால் ஏன் தனியார் பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி யூகேஜி தேவை? அரசுக்கு தேவையில்லை. இல்ல, அரசுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ரீ பிரைமரின்னு ஒரு செக்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே எங்க பள்ளிகள்ல எல்லாம் ப்ரீ பிரைமரி செக்ஷன் இருக்கு கூடவே. அது என்னன்னு கேட்டா எல்கேஜினுடைய வேறொரு பேரு. சரிதா? காரணம் ரெண்டு விதமானது இருக்கு. ஒண்ணு, இப்ப அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகள் வர்றதே இல்லை. அப்ப எங்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சோ அது அங்கேயே போயிடும். அதை தடுக்கிறதுக்காக இப்ப அரசு பள்ளிகள்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ப்ரீ பிரைமரி செக்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது ஒண்ணு. இனி இல்லதான் அது எனக்கு என்ன தோடுதுன்னு கேட்டா, இப்ப இங்க யாராவது என்ன சொல்றது, ஒரு பொது நலம் சார்ந்த வழக்கறிஞர்கள் யாராவது இருந்தா உண்மையிலேயே நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம். இது குழந்தைகளுடைய உரிமை மறுப்பு. உண்மையிலேயே எல்லா உளவியலாளர்களும் சொல்றாங்க, கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, எல்கேஜி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரக்கூடாது இல்லையா? அதான் என்றால் இப்போ புதிதாக வந்திருக்கின்றது ஆர்டிஇ ஆக்டிவ் கூட 5.5 வயதுக்கு பிறகுதான் பள்ளி நிச்சயம் கட்டாயம். 5.5 வயதுக்கு இல்ல. உண்மையிலேயே யாராவது ஒரு நிறுவனம் வந்து அந்த பொதுநல வழக்கு தொடரலாம். உண்மையிலேயே அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. அந்த என்ன சொல்றது, ஒரு என்ஜிஓ சமூகம் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா, இதுக்கு ஒரு வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றீங்கன்னா உங்களை இந்த குழந்தைகள் சமூகம் நாளைக்கு சிலை வைத்து போற்றும். அதான் பெரியவர் சமூகம். என் பையன் ஒரு மாண்டசரி ஸ்கூல் படிக்கிறான். ஸ்கூலுக்கு வாரத்தில் 3 நாள் செய்வான், 2 நாள் செய்வான். பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் பள்ளிக்கூடத்தில் 9லிருந்து 1:30 மணி வரை ஸ்கூல். இந்த மாதத்திலிருந்து பெற்றோர்கள் விருப்பத்தால் 9லிருந்து 3 மணி வரை ஸ்கூல் நேரத்தை அதிகப்படுத்தும். என் பையன் 1:30 மணிக்கு திரும்பி ஐயோ, என்ன சார் செய்ய? அதான் நம்முடைய பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பு. நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்திற்கு நாம இதை உணர செய்யணும். காரணம் என்னன்னு கேட்டு, இப்ப நம்ம என்ன சொல்றது, இதே தவிர நம்ம காலகாலமா செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனை வருடமா தொடங்கியாச்சு. இருந்தும் அந்த குழந்தைகள் ஏதாவது ஆனார்களான்னு ஒரு மதிப்பீடு செய்வதற்கான நேரம் இது. உண்மையிலே எதுவும் ஆகல. இருந்தும் நாம அதே தவிர திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். இது அந்த ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய புத்திசாலி சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. ஒரே செயலை ஒரே மாதிரி செய்துட்டு ரிசல்ட் மட்டும் வேற வேற மாதிரி வரணுமா? அது நடக்குமா? அது இதுல ஏதாவது மாற்றங்கள் செய்தா தானே ரிசல்ட் மாறும். மாறுறதுக்கு தயார் இல்ல. நாங்க எல்லாம் இதே மாதிரி தான் செய்வோம். ஆனா ரிசல்ட் மட்டும் எப்படி இருக்கணும்? நடக்காது. அந்த முட்டாள்தனத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அதுதான் பெரிய பிரச்சனை. பிடிக்கல, உங்க குழந்தையோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்றீங்க. ரொம்ப தப்புங்க அது. அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாட்டம் மூளை வளர்ச்சிக்கு அது ரொம்ப தேவை. அதெல்லாம் ஆன பிறகு அது படிக்க தொடங்கும். அந்த 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 பருவம் வர்றது வரைக்கும் காத்திருக்கணும். உண்மையிலே வேறு கேள்விகள்? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. எல்கேஜி போய் தான் ஆகணும், யூகேஜி போய் தான் ஆகணும். இதுக்கு இப்போ என்ன நம்மளால என்ன செய்ய முடியும்? இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்யறது? இல்லை, இப்போ இதே சிக்கலை என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் போய் அங்கே சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னா, என் குழந்தைய நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க. அது வரட்டும், விளையாடட்டும், திரும்ப வரட்டும். நீங்கள் அதை கையை பிடிச்சி எழுதவோ வீட்டு பாடம் ஏன் எழுதலன்னு கேட்கவோ செய்யாதீங்க. தயவு செய்து நாங்க உங்களை எதுவும் கேட்க மாட்டோம். அது போதுமே. கொடுத்துருங்க, ஃபுல் ஃபீஸ் கொடுத்துட்டோம். 1:30 மணிக்கு கூட்டிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். அது மாதிரி இங்க வரட்டவங்க விளையாடட்டும், எல்லாம் செய்யட்டும். நீங்க தயவு செய்து என் குழந்தைய நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. படிக்கலைனாலும் பரவாயில்லைன்னு அந்த டீச்சரோட காலை கையை பிடிச்சி கெஞ்சது. அதை தவிர வேற என்ன செய்யறது? ஒண்ணு செய்யறதுக்கு இல்லை. சரியா? அப்படிதான் நடந்தது. அந்த டீச்சரை தனியா கூப்பிட்டு ஒரு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து, அம்மா தாயி இந்த கொடுமையை செய்யாதம்மான்னு சொல்லிடுங்க. வேற வழியே இல்லை.
இல்ல அப்படி சொன்னா வந்து அந்த குழந்தைங்க நல்லா வளரும், எதிர்காலம் நல்லா இருக்குமா? இல்ல எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு கேட்டா திருப்பி ஒரே ஒரு கேள்விதான், இப்படி சொல்லி கொடுத்து எதிர்காலம் நல்லா இல்லையே. இல்ல இப்போ அப்படின்னா இது ஒரு எதிர்காலத்துல அப்படி யாரும் இப்போ நல்லா வளரலன்னு சொல்லுவாங்க இந்த கல்வி முறையில. இல்ல இந்த கல்வி முறையில நீங்க என்ன இப்ப நீங்க அது நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு கடைசியில? இப்போ இல்ல நம்ம இப்போ வளர்ந்துருக்கிறவங்க அறிவியல் அறிஞர்லாம் இப்போ அந்த மாதிரி வளரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க வேணா அந்த ரிப்போர்ட் வேணா படிக்கலாம். அது என்னன்னு கேட்டா, இப்போ பிரபலமானவர்கள் புகழ் பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஸ்கூல் டாப்பர்ஸே கிடையாது. ஸ்கூல் டாப்பர்ஸ் எங்க போனாங்க? இப்ப காந்தியடிகள் பிசிக்ஸ்ல எத்தனை மார்க் வாங்கினாரு? யாருக்காவது தெரியுமா? தெரியாது, யாரும் வாங்கல. ஸ்கூல் டாப்பரா வந்தவங்க எந்த ஃபீல்ட்லயும் ஷைன் பண்ணதே இல்ல, ரொம்ப குறைவு. அதே நேரத்துல பள்ளிக்கூட பக்கம் போகாத இருந்தவங்க ரொம்ப புகழ் பெற்றிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அப்படி ஒரு பெரிய ஆய்வே நடந்திருக்கு. அது பத்தாத நமக்கு தெரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு போகல. அதே மாதிரி இப்போ என்னுடைய வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க இப்போ என்னுடைய இருக்கிற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முன்னேற முடியாம கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. சந்தேகமே இல்லை. ஆனா அதே மாதிரி இப்போ நீங்க சொல்ற கற்றல் முறையில கத்துக்கிட்டு வர முடியுமான்றது எப்படி சாத்தியக்கூறு இருக்கா? இல்ல அதுல சாத்தியக்கூறுன்னு சொன்னா அந்த ஒரு வித்தியாசமான சிந்தனையும் இதெல்லாம் வெளிப்படுது அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து. நாம யோசிக்காத முறையில் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன் இப்படி செய்யணும், ஏன் அப்படி செய்யணும் எல்லாம் சொல்றாங்க, நமக்கு வழிகாட்டுறாங்க. இது பத்தாதான் நமக்கு வாழ்க்கைக்கு வெற்றி பெறதுக்கு. ஒரே பேட்டர்ன்லயே போயிட்டு இருக்காம, காரணம் எதிர்காலம் நம்ம கையில எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்த 5 வருடம் எப்படிப்பட்ட வருடம் சொல்ல முடியாது. என்ன மாற்றம் வரப்போகுது தெரியாது நமக்கு. அப்படி ஒரு உலகத்துல வாழ்வதற்கு ஒரே பேட்டர்ன்ல போயிட்டு இருந்த குழந்தையால முடியாது. ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங் வேணும். அந்த திங்கிங் இருக்கிற குழந்தை தான் நாளைக்கு வெற்றி வரப்போகுது இல்லையா? அப்படி வேணும் சொன்னா ஒரே பேட்டர்னுக்குள்ள கண்ணை கட்டி விடக்கூடாது. எல்லா பக்கம் பாருப்பான்னு சொல்லணும். சரிதானே? இது நீங்க சொல்ற முறையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே குழந்தைங்க வந்து தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிட்டு தெரிஞ்சு அதனுடைய கருத்துக்களை வந்து அறிஞ்சுக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. திங்க் பண்ற மாதிரி. அப்படி திங்க் பண்ற பட்சத்துல அவங்க வந்து பிற்காலத்துல வந்து தன்னுடைய அவங்கள பத்தி தான் யோசனைகள் இருக்கும். பேரண்ட்ஸை பத்தியோ தன்னை சார்ந்தவங்களை பத்தி, இப்போ குடும்பத்தினுடைய கஷ்டத்தை நோக்கி அவங்க வந்து அதை பத்தி யோசிப்பாங்களா? இல்ல அது என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வித்தியாசமா சொல்லுவாங்க சார். அதெல்லாம் இந்த பேச்சுல பேச வேண்டாம். அம்மா புட்டிப்பால் கொடுத்தாள், பையன் பெரிதானான், குப்பியோடு அலைய தொடங்கினான். இல்ல அந்த இது அதை கேட்டீங்களா? அந்த நல்ல ஒரு சின்ன ஒரு ஹைக்கூ கவிதைமா இருக்கும். அம்மா குழந்தைக்கு என்ன கொடுத்தாங்க? தாய்ப்பால் கொடுத்தால் அழகு கெட்டுவிடும் என்று குட்டிப்பால் கொடுத்தால் குழந்தை பைத்தனோட குப்பியோடு அலையிறான். காரணம் அவனுக்கு புட்டி ரொம்ப. எல்கேஜியில ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாங்க, முதியோர் இல்லத்துல பெற்றோரை கொண்டு போய் விடுறான். அது மாதிரி இல்லாம நீங்க குழந்தையோட அன்பா இருங்க, அந்த குழந்தை பாருங்க. இல்ல இருக்கணுமே இது. காரணம் அந்த குழந்தைகள் யோசிப்பார்களா? இது இப்ப சமீபத்துல நடந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நண்பரை சந்திச்சாங்க. அப்படி இப்படி எல்லாம் பேசின பிறகு குடும்பம் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு, மகன் எப்படி பண்ணிருக்கான்? அடுத்த கேள்வி கல்வியை பத்தி. அவருக்கும் அதே பைத்தியம் தான். நான் சொன்னேன், நல்லா இருக்கா, கிளாஸ் டாப்பர், சம்டைம்ஸ் he is going to be school topper. உடனே அந்த முகம் அப்படியே வாடிடுச்சு. ஏண்டா உன் பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த கேள்வியை கேட்டது இப்ப என்னுடைய முகம் வாடிடுச்சு. சரிதான், ஏன்டா இப்படி கேட்க? இல்ல இந்த பிரசன்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒரு குழந்தை விரும்பிச்சுன்னு சொன்னா அதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த பாராட்டி பசங்க படத்தலாம் இல்ல அது எல்லாத்துக்குமே பாராட்டி இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் எதிராது. இப்ப உண்மையிலே நீங்க செய்யாத ஒரு செயலுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அது பாருங்க, இது இந்த அளவுக்கு நல்லா இருக்கு, இன்னும் நீ இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த சஜஷன்ஸ் நம்ம யாருமே சொல்றது இல்லை. இதுல இது நல்லா இருக்கு. ஆனா அப்படி சொல்றதுக்கு பெற்றோருக்கு கொஞ்சம் தெரியணும் இல்லையா? அப்பதான் நான் சொல்ல முடியும், அந்த சஜஷன் சொல்ல முடியும். இதனாலதான் நம்ம முந்தானேட்டு பேசிக்கிட்டோம், தாய் தகப்பன் ஆவதற்கும் ஒரு தகுதி தேவை. சரிதா? அதுக்கு உண்மையிலே நம்முடைய புத்தகங்கள் இப்ப கீழே நாங்க கிழக்கு பதிப்பகம் ஏறி வரும்போது அந்த ஒரு அலமாரி மொத்தமே குழந்தைகள் வளர்ப்பும் குழந்தைகள் பராமரிப்பும் இதெல்லாம் அங்க இருக்காது. நாங்க வரிசையா பார்த்தோம் எத்தனை புத்தகங்கள் குழந்தைகள் வளர்ப்பை பற்றி இருக்குன்னு எண்ணி பார்த்தோம். ரொம்ப நிறைய. அந்த ஒரு அலமாரி மொத்தமே அது. குறைந்தபட்சம் திருமணத்திற்கு ஒரு என்ன சொல்றது, திருமணம் நிச்சயமான பிறகு அந்த திருமணத்துக்கு இடையிலேயாவது இந்த புத்தகங்களை எல்லாம் அந்த அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பா வாசிச்சு இருக்கணும். அப்படி ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்ட ஒரு அம்மாவினுடைய குழந்தைக்கும்
ஒண்ணுமே தெரியாம ஒரு குழந்தை, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை வளர்த்தா அந்த குழந்தைக்கும் கண்டிப்பா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். காரணம், அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது குழந்தையினுடைய இயல்பு. நீங்க சண்டை போடுங்க, குழந்தைய நாளைக்கு என்ன செய்யும்? அதே சண்டை போடும். தெரியுதா உங்களுக்கு? அது அப்ப நாங்க நம்ம நல்லா இருக்கும். அது சாஸ்டிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. வீட்டுல எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அது மாதிரி தான் நாளைக்கு இந்த குழந்தை வெளியில போய் நடக்க போகுது. ஸோ அந்த தகுதி ரொம்ப அவசியம். அப்ப எல்லாத்துக்குமே பாராட்டி இருக்கக்கூடாது. ரொம்ப இருக்கு அது பெரிய தலக்கணம் மாதிரி ஆயிரும், பின்ன ஒண்ணுமே செய்யாது. அப்படி இல்லாம பாருப்பா, நீ இப்படி செஞ்சதுல இது சரி, இது செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நாள், அப்படி உள்ள சஜஷன்ஸ் குழந்தை. அதை நம்ம சேலஞ்சுன்னு சொல்றோம். இந்த சேலஞ்ச குழந்தைகள் விரும்புறாங்க. நீங்க இந்த வீடியோ கேம்ஸ் ஆடும்போது பாத்துருக்கீங்களா? ஒரு லெவல் முடிச்சுட்டா அடுத்த லெவலுக்கு என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டமானதையும் சொல்லிட்டா அவங்க அதுல தொடர்ந்து ஈடுபடுவாங்க. ரொம்ப சரியா. இல்ல இப்ப அது அங்க ஒண்ணுமே இல்லையா? இப்ப சாந்திநிகேதன் அந்த மாதிரி இல்லை. எனக்கு இப்ப அதனுடைய வரலாற்று கூற எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஆனா அது என்ன சொல்றது, ரொம்ப நல்ல முறை. வெளியிலிருந்து, அதாவது உலக நாடுகளிலிருந்து மக்கள் வந்து படித்த ஒரு பண்டைய பாரத பல்கலைக்கழகம் இல்லையா? அது ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அது மாதிரி செஞ்சிருக்கு. இப்ப உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்க தீர்வுன்னு கேட்டா பின்னாடி இருக்காது. நம்ம முன்னாடி பார்க்கவே வேண்டாம். எல்லாமே இப்ப குருகுல முறைன்னு சொல்றது என்னது? ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி செய்யும் போது அந்த குழந்தையினுடைய திறன் வளரும். அதுதானே நம்ம சொல்றோம் அப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்? 60-70 குழந்தைகளை கொஞ்சம் அறையில அடக்கி புழுக்கி வச்சுட்டு நாம கற்பிக்கிறோம். தெரியுதா? அது தொழிற்சாலையில என்ன சொல்றது, கார் உண்டாக்குற அதே மாதிரி இது ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி. லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம குழந்தைகளை பார்க்கணும். நடக்கவே நடக்காது. அதுதான் நல்ல முறையும் கூட. ஆனா அது இப்ப என்ன இருக்குன்னு கேட்டா இப்ப ஒண்ணுமே இல்லை. அங்க அந்த பல்கலைக்கழகமே இல்லையே. அப்படி ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்காரு. தெரியுதா? அதுல இருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சாந்திநிகேதன்லயும் தக்ஷசிலாவிலையும் படிச்சவங்க இருக்காங்க. அப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை நாம நிறுவனம். என்னுடைய கனவு அது பார்ப்போம். இறைவன் கை கொடுத்தால் நம்ம இல்ல அது இருக்குங்க. அது ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா அது அதோட நின்னு போயிடுச்சு. அதுக்கு அந்த பக்கம் எப்படின்னு எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. இப்ப திடீரென்று இப்ப நான் சொல்றேன், சரி வாங்க நம்ம ஒரு பாட்டு பாடி ஆடலாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆள் என்ன நல்லா தானே இருந்தாரு, ஏதோ இல்லையா? அது உண்மைதானே? அது திடீர்னு வந்துட்டு ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு நாம இன்னைக்கு நான் கணக்கு சொல்லி தர்றேன். ஆனா நீங்க என்ன செய்யுங்க, பள்ளியை ஒரு ரவுண்டு சுத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து 18 கூட்டல் 27 எத்தனைன்னு செய்யுங்க. இதுதான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் நிறைய டீச்சர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அது அல்லது பாடல் வர வேண்டிய சந்தர்ப்பம் எப்பவோ அந்த சந்தர்ப்பத்தை சொல்லி நீங்க ஒரு பாடலை சொல்லி இருந்தா அது அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் மீனிங். அப்படி அதாவது பழைய பரம்பரை முறையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு. ஆனா நம்ம சரியான முறையை போய் சேரவும் இல்லை. நடுவில் எங்கேயோ தடுமாறிட்டு இருக்கோம். அதான் வேற ஏதாவது கேள்விகள்? உங்க அமைப்புல தேர்வு முறைகள்லாம் எப்படி பண்ணுறோம்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த தேர்வு முறைக்கு இன்னும் நாங்க போகவே இல்லை. ஆனா நாங்க தேர்வு நடத்திட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டா, இப்ப தேர்வு ஏன் நடத்துறோம்னு கேட்டா அதுக்கு நிறைய இருக்கு. இந்த பெற்றோர்கள் தான் அதுக்கு ஒரு காரணம். அவர்களுடைய அழுத்தம் தான் ரொம்ப கூடுதலா இருக்கு. உங்களுக்கு ஒரு சரியான தேர்வு முறை நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்றேன். என்னுடைய நண்பர் பேபின்னு சொல்லி வயநாட்டுல கனவுன்னு ஒரு பள்ளி நடத்துறாரு. அது பள்ளி அல்ல, அது கொஞ்சம் ஆதிவாசி குழந்தைகள் கூட அவர் அங்கே தங்கி இருக்காரு. அந்த குழந்தைகள் கூடவே இருக்காரு. அப்படி கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த குழந்தைகள் எல்லாம் பெருசாகி வந்த பிறகு இவங்க உண்மையிலேயே படிச்சிருக்காங்களா, அப்படி படிச்சிருக்காங்களான்னு வாழ்க்கை கல்வி, எழுத்து கூட்டல் அதல்ல. அப்ப அதுக்கு இவங்க இந்த பேபியும் அவருடைய மனைவி அவங்க 2 ஷெர்லி அவங்க 2 பேரும் என்ன செய்தாங்க தெரியுமா? இவங்க கிட்ட ஒரு 4000 ரூபாயை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் 1 மாசம் ஹிமாலயா போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்க 1 மாசம் முடிஞ்ச போது. எப்படி இருந்திருக்கணும்? எல்லாம் அவங்க எல்லாம் செய்யணுமே. அரிசி வாங்கணும், செலவு வாங்கணும், மாடுகளை பார்க்கணும், கன்றுகளை பார்க்கணும், வயல்ல எல்லாம் செஞ்சிருக்கணும். எல்லாம் செஞ்சிருந்தாங்க. அதுதானே உண்மையான தேர்வு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தேர்வை முறையை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு செயல்பாடு நடக்குதுன்னு சொன்னா அந்த செயல்பாட்டை நம்ம அப்பவே மதிப்பீடு செய்யணும். எத்தனை பேர் எப்படி இருக்காங்க, எத்தனை பேர் எப்படி இருக்காங்க. மதிப்பீட்டுக்கான ஒரு மதிப்பீடு என்பது ரொம்ப மோசம்னு நினைக்கிறப்ப நாங்க அதை கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன் சொல்றோம்.
ஆனா இன்னும் எங்களுக்கு அதை எப்படி எல்லாம் ஒரு செயல்பாடை மதிப்பிடலாம்ங்கிறத நாங்க தேடிட்டு இருக்கோம் உண்மையிலேயே கூறுகள். ஆனா இப்ப எங்களுக்கு இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா எல்லாரும் விருப்பமா இருக்காங்க. நாங்க நினைக்கிற குழந்தைகள் அதை வாசிக்குது, எழுதுது, இந்த கருத்தை புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றாங்க அப்படிங்கறதுல இருந்தும் எவ்வளவு ஆர்வமா அதுல ஈடுபடுறாங்கிறது இருந்தும் எங்க செயல்பாடு வெற்றின்னு வச்சிருக்கோம் இப்போ. ஆனா குறிப்பிட்டு ஒரு என்ன சொல்றது, இது இப்படி ஒரு டேப்லர் ஃபார்ம்ல போட்டு நீங்க இந்த SSA இதுல எல்லாம் அந்த ALM சொல்றாங்கல்ல, அதனுடைய ஷீட்டை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்படி ரொம்ப பெருசா இருக்கும். டீச்சர் குப்புறப்படுத்திட்டு தான் எழுதணும். ABC 1 2 இந்த கிரேட்ஸ் எல்லாம் போடுறது அப்படித்தான் போடணும். அப்படி போட்டு என்ன லாபம்? நம்ம எத்தனை தேர்வு நடத்துறோம் இப்போ. நீங்க அந்த தேர்வுகளுடைய இந்த லிஸ்ட் போட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு வந்து யூனிட் தேர்வு, அழகு தேர்வுன்னு பேர், மந்த்லி தேர்வு, வீக்லி டெஸ்ட், டேர்ம் டெஸ்ட், பின்ன ஆனுவல் டெஸ்ட். இப்படி இருக்காது. இந்த இத்தனை டெஸ்ட் நடத்துறாங்க. டெஸ்ட் நடத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு தெரியுமா? கொஸ்டின் பேப்பர் போடணும், டெஸ்ட் நடத்தணும், அதை திருத்தணும், திருப்பி கொடுக்கணும். அப்படி எல்லாம் செய்த பிறகும் நாங்க ஒரே ஒரு கேள்விதான் அவங்களை கேட்க நினைக்கிறது. என்னன்னு கேட்டா, 1ஆம் கிளாஸ்ல எந்த குழந்தை நல்லா படிச்சுட்டு இருந்ததோ அந்த குழந்தை தான் 10ஆம் கிளாஸ்லயும் நல்லா படிக்குது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இங்க நல்லா படிக்காத 4 குழந்தைகள் 10ஆம் கிளாஸ்ல முதல் மதிப்பெண் வாங்கினா அந்த தேர்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். தேர்வு தெரிஞ்சு அதனுடைய முடிவுகளை வைத்து நீங்கள் என்ன மாற்றம் செய்தீர்கள் என்றால் எதுவுமே இல்லை. எதுக்கு அந்த தேர்வு? உண்மைதானே? அந்த தேர்வினுடைய முடிவுகளை வச்சு அதை அனலைஸ் பண்ணி இந்த டீச்சர் தன்னுடைய கற்பித்தல் முறையிலையும் கற்றல் முறையிலையும் சில மாற்றங்கள் செய்து மோசமான மதிப்பெண் வாங்கிய குழந்தைய அடுத்த முறை நல்ல மதிப்பெண் வாங்க வச்சிருந்தாங்கன்னா அந்த தேர்வுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு. நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டே இருக்கு, மோசமா இருக்கிற குழந்தை மோசமா இருக்காது. எங்கிருந்து தொடங்குது? 1ஆம் கிளாஸ்ல இருந்து தொடங்குது, அது கல்லூரி வரைக்கும் போகுது, அந்த குழந்தை மாறவே இல்லை. இத்தனை எதுக்கு தேர்வு? தாய்மொழியில மட்டும்தான் இப்ப தொடங்குறோம். தெரியுதா? காரணம், கணித கருத்துக்களும் அறிவியல் கருத்துக்களும் இந்த குழந்தைகள் புரிந்து கொள்ள தாய்மொழி தான் மிக சிறந்தது. அது அல்லாமல் உங்களுக்கு வரவே வராது. நீங்க இங்கிலீஷ்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, வரவே வராது. இப்ப நாங்க ஒரு அந்த பெயர்கள் எல்லாம் சொல்ல விரும்பல, காரணம் அது பெரிய பிரச்சனை. அது 1ஆம் வகுப்பு குழந்தைக்கு டெசிமல் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். எங்களுக்கு இப்ப 8ஆம் வகுப்பு குழந்தைக்கே தெரியாது எதுக்கு புள்ளி வைக்கிறோம், அது தெரியாது. 10ஆல பெருக்கும்போது புள்ளியை தூக்கி அந்த பக்கம் உண்மையிலேயே புள்ளி நகருதா இல்ல எண்கள் இடம் மாறுதா இப்படி நல்லா கேட்டா ஒண்ணும் தெரியாது. டெசிமல் சொல்லி கொடுத்துருக்க அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பாடங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அது தெரியல, அது கருத்தே புரியாது. சோ கருத்து புரிதல் ஏற்படணும்னு சொன்னா குழந்தையினுடைய தாய்மொழியில தான் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க மெல்ல மெல்ல வேறொரு மொழியை அறிமுகப்படுத்தலாம், அதனுடைய அழகை புரிய வைக்கலாம். அப்பவும் நீங்க கருத்து புரியாது. இப்ப நாங்க அனுபவிக்கிற மிகப்பெரிய சிக்கல் அது. என்னுடைய வீட்டுக்கு கொஞ்சம் 10ஆம் கிளாஸ் குழந்தைகள் வர்றாங்க சார், அது கொடுமை சார். அது அவ்வளவு பிரைட் குழந்தைகள் எல்லாம் அந்த தமிழ் சொற்கள் இருக்கு இங்க படிக்கிறதெல்லாம். +1 போகுது, NCERT புத்தகத்தை வச்சிருக்காங்க +1. இங்க இருந்து தமிழ் மீடியத்துல இருந்து படிச்சு போற குழந்தைக்கு +1க்கு தனி புத்தகம் கிடையாது, NCERT புத்தகத்தை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஒரு எழுத்து அந்த குழந்தைக்கு தெரியாது. தெரியுதா உங்களுக்கு? அந்த குழந்தை படுற பாடு இருக்கே ரொம்ப கஷ்டம். அதுவே தமிழ் இருந்திருந்தா எங்க குழந்தைங்க ரொம்ப நல்லா வந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் எங்க குழந்தைங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கொஞ்சம் நல்லா இது மாதிரி இப்போ ஒரு 3 மாசம் திணறினதுக்கு பிறகு மெல்ல மெல்ல அவங்க சமாளிச்சு எழுந்து வந்துடுறாங்க. ஆனா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கருத்துக்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? தாய்மொழியில் இருப்பது ரொம்ப நல்லது. இல்லை தெரியாது. நீங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நீங்க 1ஆம் கிளாஸ் குழந்தையினுடைய கேள்வி பதில் பாருங்க, எல்லாம் வரிசையா சொல்லுவாங்க. தெரியுதா? எல்லாம் சொல்லுங்க, இது என்னமான்னு கேளுங்க, அது தெரியாது, அதையே திருப்பி சொல்லுவாங்க. அவ்வளவுதானே தவிர அது என்னன்னு கேட்டா ஒண்ணும் தெரியாது. இதுதான் அந்த பிரச்சனை. கான்செப்ட் லெவல் கிளாரிட்டிங்கிறதே இல்லவே இல்லை. நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இன்னும் வேற ஏதாவது இருக்கா? போட்டி மனப்பான்மை நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? குழந்தைங்களுக்கு போட்டி மனப்பான்மை உதவுமா உதவாதா இந்த மோசமான விளைவுகளை பற்றி இது அம்மா அப்பா எல்லாமே உண்மைதான். ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க குழந்தைகள் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க சரியா சொல்லுவாங்க, என்னால இவ்வளவுதான் முடியும்.
எனக்கு என்னுடைய திறமை இவ்வளவுதான். நீங்க அதெல்லாம் வர்றது எப்படின்னா ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வரக்கூடிய குழந்தைங்ககிட்ட நீங்க என்ன சொல்லுங்க, கொஞ்சம் அன்போட அவங்க மனசை உங்ககிட்ட திறக்கலாம்ங்கிற அளவுக்கு நீங்க நெருங்கிட்டீங்கன்னா அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன சார் என்னுடைய திறமை இவ்வளவுதான் சார், ஆனா எங்க வீட்டுல இப்படி படுத்துறாங்க சார். 90 மார்க் வாங்குற குழந்தை 90% வாங்குற குழந்தைய 98 வாங்குன்னு அந்த படிக்கிற நேரத்தை இரட்டிப்பாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி இருந்து என்ன பயன் தெரியாது நமக்கு, தெரியுது உங்களுக்கு. அப்ப அந்த லெவலோட நிறுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆனா கொஞ்சம் போட்டி மனப்பான்மை வரலாம். அந்த போட்டி யார் கூட, அவங்க கூடயே போட்டி போடணும். நேற்றுக்கு நான் இதை எழுதினேன், இதுல தப்பு இருந்தது, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இந்த தவறு இல்லாமல் செய்யணும் என்று உங்களுடனே நீங்கள் என்ன செய்யுங்க, போட்டி போடுங்க. அதுதான் சரியான போட்டி. அடுத்தவங்க திறமையெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்க்கவும் கூடாது. அப்படி அல்ல. அப்படி இருந்தா நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணுமே, இல்லையே. நம்ம எல்லாரும் வேறு வேறுமா இருக்கோம். உங்களுடைய திறமை வேறு, என்னுடைய திறமை வேறு. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு பாடத்துல நான் நேற்றுக்கு இப்படி செஞ்சிருந்தேன், இன்னைக்கு நான் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தா அதுதான் உண்மையான போட்டி. உங்களுடனே நீங்கள் என்ன செய்யணும், போட்டி போடணும், இல்லையா? அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணுமே தவிர அவனை பார் இவனை பார் என்று அடுத்த வீட்டு குழந்தைகளுடன் ஒப்பிடாதீர்கள் தயவு செய்து. இதே தாங்க. இது இப்போ நாங்க இப்போ எல்கேஜியில நாங்க சப்ஜெக்ட் பாக்குறதே இல்லை. இப்போ நாங்க அதாவது அது என்ன சொல்ல, எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் வரைக்கும் நாங்க அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறோம். 2ஆம் கிளாஸ்ல கணக்கு கொஞ்சம் நெருடுது. அதாவது குழந்தையை பொறுத்த வரைக்கும் கணிதம், தமிழ், அறிவியல் என்று பாகுபாடு கிடையாது. அது வீட்டுல இருந்து நேரா வருது. அதனால நாங்க அதை ஒருங்கிணைந்த அணுகுமுறைன்னு சொல்றோம், இன்டகிரேஷன் சொல்றோம். அந்த இதுல வந்து பெல் அடிக்காது, வேற பாடம் மாறாது, வேற டீச்சர் வரமாட்டாங்க. ஸோ 2ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்ப எப்படி நடக்குதுன்னு கேட்டா எல்லா பாடங்களும் ஒரே இதுல இருக்கு. அதுக்கு நமக்கு இந்த நேரத்துக்கு நம்ம சொன்ன அந்த பன்முக அறிவு கோட்பாடு ரொம்ப உதவி செய்யுது. அதுலயே கணக்கும் வரும், அதுலயே அறிவியல் வரும், எல்லாமே வரும். புரியுதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ வாகனங்கள் எடுத்துக்கிட்டா நம்ம அதுல என்ன செய்வோம், வாகனங்கள் தோன்றியதை பற்றி கதை சொல்லுவோம், அது தமிழா மாறிடும். அதுக்கு எத்தனை சக்கரங்கள் இருக்குன்னு கேட்டா அது கணக்கா மாறிடும். தெரியுது உங்களுக்கு. அதை வகைப்படுத்துங்கள்னு சொல்லும் போது அது அறிவியலா மாறிடும். ஸோ அந்த ஒரு தீமேட்டிக் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. ஒரு மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பாடுகள் செய்யும் போது குழந்தைக்கு தனித்தனி பாடங்களாக தோன்றாது. ஆனா இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா இதுதான். அதாவது தமிழ், அறிவியல், கணிதம் இந்த 3ஐயும் தான் எடுத்துருக்கு. சமூக அறிவியல் அந்த அறிவியலுக்குள்ள இணைஞ்சு வருது. இல்ல நாங்க இன்னும் அது வரைக்கும் போகலங்க. இப்ப எங்களுடைய அந்த ஆய்வு பள்ளியில 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் மாணவர்கள் வந்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா மொட்டு, மலர், அதாவது எல்கேஜி யூகேஜி ஸ்டாண்டர்ட் 1, 2, 3 5 வகுப்பு வரைக்கும் தான் இப்ப நாங்க முயற்சி செஞ்சிருக்கோம். அடுத்ததுக்கு நாங்க பாடங்கள் தயாரிக்கணும், அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருடம் தான் நாங்க மெல்ல அறிவியலுக்குள்ள நுழையிறோம். உண்மையான அறிவியல் பாடம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி மெல்ல போயிட்டு இருக்கோம். இப்பதான் வருது. ஆனா கல்லூரிகளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்ற ஒரு வியூ இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு. இப்ப இருக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு டீச்சர் அங்க வந்து பாடம் நடத்துவது என்பது மிக 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 தவறு. அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லித்தர வேண்டிய தேவையே இல்லை. என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருப்ப உனக்கு இந்த சந்தேகம் இருக்கா, அது அந்த புத்தகத்தை பாரு அல்லது அந்த இணையதளத்தை பாருன்னு இவர் வேணா என்ன செய்யலாம், கொஞ்சம் அறிவுரை சொல்லலாமே தவிர இவரு போய் விளக்கி சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்க மண்டையை போட்டு உடைச்சிட்டு லாஸ்ட் ரிசோர்ட் தான் அந்த பல்கலைக்கழகங்கள்லயோ கல்லூரிகள்லயோ ஒரு ஆசிரியர்களுடைய விளக்கம் என்பது கடைசி ஆயுதமாக இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க, காரணம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கணுமே இல்லையா. +1 +2 எல்லாம் வந்த குழந்தைக்கு. ஆனா நம்ம நாட்டுல என்ன நடக்குது, MA படிக்கிற குழந்தை டியூஷன் போகுது. உண்மைதானே? MA அது மட்டுமல்ல, வேற இந்த IIT தேர்வு அதுக்கும் என்ன செய்யறாங்க, டியூஷன் போறாங்க. ஸோ அப்படி போனாலே என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த குழந்தைக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிறது. இத்தனை காலமா நம்ம படிச்சு வந்துட்டோம், எப்படி படிக்கணுங்கிற முறையை குழந்தைக்கு சொல்லி தரலன்னு சொல்லி. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, உண்மையான கல்வி என்னன்னு, கற்பது எப்படி என கற்பதே உண்மையான கல்வி. நீங்க அதை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. அந்த சீன பழமொழியை நாங்க உதவிக்கு வச்சிருவோம். நீங்க மீன் பிடித்து கொடுத்தால் ஒரு வேளைக்கு உணவு, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் பரம்பரைக்கே உணவு. சரிதானே? அந்த வேலையை தான் ஆசிரியர் இங்க செய்யணும்.
ஸோ ஒரு ப்ராசஸ் பேஸ்டாக கொண்டு போய் அந்த குழந்தைக்கு ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி படிக்கிறது, அதில் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இதிலிருந்து எனக்கு என்ன, நான் என்ன எடுத்துக்கணும், இப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தான் நாம் இங்கே கொண்டு வரணும். அப்போ கல்லூரிகளில் விளக்கம் சொல்வதோ இது அங்கே உண்மையான ரிசர்ச் நடக்கணும். இந்த குழந்தை போய் அதை தேடி இதை தேடி இப்படி கொண்டு வரணும். அது நடக்குதுன்னு நினைக்கிறேன் பெரிய இடங்கள்ல. இப்போ வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல அப்படிதான் சொல்றாங்க. நான் பார்த்ததில்ல, நான் நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. அப்போ நான் அதை பற்றி எல்லாம் இவர்கிட்டையும் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சில சந்தேகங்கள் அது பார்ப்போம். இப்போ நம்ம யூனிவர்சிட்டிலேயே பார்த்தா பிஹெச்டி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுன்னு பண்ணுறதே கிடையாது. உண்மைதான். அதாவது உண்மையாக பேசணும் அப்படின்னாக்கா வந்து ஒரு 3% 4% தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களா ரிசர்ச் பண்ணி பண்ணுறாங்க. 90% என்ன பண்ணுறாங்க, கைடை வந்து என்ன பண்ணுறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், அதை நீங்கள் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படிதான் பிஹெச்டி. ஆமாம் உண்மை. ஒரு ரொம்ப சந்தோஷம். உண்மையாக சொல்ல போகிறாங்க. நம்ம வந்து அதை பற்றி அதெல்லாம் வந்து ரெக்கப் பண்ணணும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சந்தேகமே இல்லை, சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு ரீசர்ச்சே இருக்கக்கூடாது. உண்மையாகவே வந்து ஒரு ரீசர்ச் அப்படின்னாக்கா உண்மையாகவே ஒருத்தன் வந்து கண்டுபிடிக்கணும், தேடணும். அதான ரிசர்ச்ங்கிறது. உண்மையிலே உண்மையான ஒரு பரவாயில்ல சார், எனக்கு சப்போர்ட்டா நீங்களும் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தேடிட்டு இருக்க இப்படி ஒத்த கருத்துடையவர்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்டவங்க நமக்கு நிறைய பேர் வேணும். இந்த கருத்துக்களை நம்ம எல்லா இடத்துலையும் பரப்பணும். ஆனா அது பரப்புறதோட கூட ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கூட சொல்ல முடியணும். இருந்தாலும் இப்படி முதல் கட்டமாக இந்த கருத்துக்களாவது பரவணும் எல்லாருக்கும். இது தவறுங்கிற ஒரு எண்ணமாவது இந்த குழந்தைகளுக்கும் வரணும். உண்மையில இது அல்ல உண்மையான ரிசர்ச், இது அல்ல. என்னுடைய தாக்கம் என்னன்னாக்கா சிஸ்டம் எனக்கு அப்பவே பிடிக்காது. எப்போ பிடிக்காதுனாக்கா நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், உடனே தூக்கிட்டு போய் பிஇ படித்தேன். பிஇல எனக்கு ஒன்றுமே புரியாது. உடனே எல்லாமே இங்கிலீஷில் பேசுவாங்க. என்னால் வந்து பேச முடியாது, என்ன சொல்கிறாங்க புரிஞ்சுக்க முடியாது, படிக்கவே இல்லை. என்னால் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் வந்து நான் வேறு மாதிரி தான் இருந்தேன், படிக்க மாட்டேன். நான் வேறு மாதிரி என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் வேறு மாதிரி போகும். ஸோ நான் வந்து அதே இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தேனாக்கா ஒருவேளை நான் +2 வரைக்கும் நல்லா படிச்சுருந்தேன், நல்ல ஸ்டூடெண்ட்டு தான், நல்லா படிக்கிற பையன் தான். ஸோ என்னுடைய சூழ்நிலைகள் மாறின பிறகு வந்து என்னுடைய அட்டென்ஷன் வந்து வேறு மாதிரி டைவர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதாரம். கண்டிப்பா சார், அதுதான் உண்மையான சமூக பற்றுங்கிறது. இங்கதானே இல்லையா ஒரு பொண்ணு தூக்கப்பட்டது இந்த ஒரு பொறியியல் கல்லூரியில, அவங்க இங்கிலீஷ் தெரியாதுன்னு கேலி பண்ணிட்டு இல்லையா, அது இங்கதானே நடந்தது இல்லையா, சென்னையில் தானே. இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் நடந்துட்டு ஒரு விஷயம். இப்போ வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு போகிறாங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க. 90% கஷ்டப்படுறாங்க. யாரும் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா கூட தெரியும், 99% எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். எல்லாரும் ஈஸி அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. இதே வந்து தமிழ்லேயே இருந்துச்சுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உண்மைதான், என்ன செய்யாது. அல்லது வேற ஒண்ணு கூட சொல்லியிருக்கலாம், அந்த ஆங்கில வழியே ஒரு சிறந்த முறையில கற்பிச்சிருந்தா அது ஆங்கில பாடத்தை. அப்போ இப்ப நம்ம ஏன் இதை கத்துக்க முடியலன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு தவறான கற்பித்தல் முறை இருக்கிறதுனால தான் கத்துக்க முடியல. ஆனா அதே நேரத்துல குழந்தைக்கு என்னென்ன திறமை இருக்கு, 4-5 மொழி அழகா கத்துக்குதே. அது அப்படி இருக்கிற குழந்தைக்கு ஒரு மொழியை சரியான வழியில கற்பிச்சிருந்தா அந்த குழந்தையும் சில வேளை இந்த ஆங்கில வழி பள்ளியை போல நல்லா கத்துட்டு இருக்கலாம். உண்மையிலே இப்போ என்னுடைய நண்பர் இருக்காரு, இப்போ அவரு மிகப்பெரிய எடிட்டர். அவரு இப்போ உலகத்தில் உள்ள எந்த ஆங்கில பேராசிரியர் எழுதிய ஒரு கட்டுரையும் திருத்தும் அளவுக்கு தன்மை இருக்கு. அவர் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சாரு, தெரியுது உங்களுக்கு. ஆனா அவர் தன்னை அதுல நிலை நிறுத்திக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆவேசம் வேணும். ஆனா என்னன்னு கேட்டா, அந்த தவறான கற்பித்தல் முறையை நம்ம மனசுல பதிஞ்சு போனதுனால ஒரு சரியான வழி நமக்கு தெரியல. இப்போ நீங்க வந்து டீச்சர்ஸ் மாத்துறதுக்கு என்ன செய்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உலகிலேயே மிக மிக கடினமான வேலை எது அப்படின்னு கேட்டா இந்த டீச்சர்ஸை மாத்துறது. வேற ஒண்ணு என்னன்னு கேட்டா, என்ன சொல்றது, ஒருத்தருடைய என்னது உணர்வோடு கலந்த ஆழ பதிந்த ஒரு கருத்தை மாற்றுவது என்பதுதான் மிக கடினமான வேலைன்னு நான் நினைக்கிறேன். புத்தர் கூட சொல்லியிருக்கார். புத்தர் 10 வருடம் மக்களிடையே பிரச்சாரம் பண்ணிட்டு டோன்ட் ப்ரீச் கிவ் an experience சொல்லி போயிட்டார். அவர் தோத்து போயிட்டார். உண்மையில அதே வேலையை தான் இங்க சரி, இவங்க தவறான முறையில கற்பித்து வந்துட்டு இவங்களை மாத்தி எல்லாம் தலையாட்டுவாங்க சார். இங்கெல்லாம் ஆமா சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார், இப்படித்தான். கடைசியில வகுப்புக்கு போனா என்ன நடக்கும்னு கேட்டா, குழந்தைகள்லாம் இங்கிலீஷ் பாடத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியும், தலையில கொட்டிட்டே இருக்காங்க. தலையில கொட்டிட்டே இங்கிலீஷ் படிச்சா புரியுமா? ஏன் டீச்சர் அப்படி செய்யறாங்கன்னா, நான் அப்படித்தானே படிச்சேன். தெரியுதா உங்களுக்கு? இது நடந்த நிகழ்ச்சி.
ஸோ இந்த டீச்சர் எப்படி படிச்சாங்களோ அந்த தவறான முறையை விட்டு மாறி வர்றதுக்கு அந்த டீச்சரால் முடியறதே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த என்ன சொல்றது, இந்த எக்ஸ்டிங்க்டு ஸ்பீஷியஸ் எல்லாம் சொல்றோம்ல, இந்த பாண்டா அல்லது அந்த மாதிரி சில இன அழிவை நோக்கி அப்படி இன அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் உண்மையான ஆசிரியர் இனம் அது இல்லை உண்மையிலேயே. ஆனா நாங்க நிறைய செய்யறோம், இப்ப நிறைய அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வருது. இப்ப நான் நிறைய புத்தகங்கள் எழுதுறோம், நிறைய கட்டுரைகள் எழுதுறோம், நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நாம செய்யறது சரியல்லங்கிற மாதிரி முதல்ல ஒரு அதிருப்தி வருது. அதுதான் முதல் கட்டம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மெல்ல மெல்ல கொண்டு வரலாம். ஆனா ஆசிரியர் பயிற்சி என்பது த டஃபஸ்ட் ஜாப். அதனால இப்ப நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு கேட்டா, பயிற்சி எல்லாம் கொடுக்கறத ரொம்ப குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கையேடு போடுறோம் நாங்க, டீச்சர்ஸ் ஹேண்ட் புக். அதுல என்ன எழுதியிருக்குன்னு கேட்டா, வலது காலை வைத்து வகுப்புக்குள் நுழையுங்கள், பையை மேசமே வையுங்கள், குழந்தைகளை பார்த்து சிரியுங்கள்னு வரிசையா எழுதியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு இந்த டீச்சர் இப்படியே சொல்லும், தெரியுதா? இருந்தாலும் ஒரு 50% கேரண்டி. காரணம் அது வேற எங்கேயும் தவறான வழியில போகாது. ஸோ அதுல ஒரு கதை இருக்கும், அது முடிச்ச பிறகு இந்த கேள்வியை கேளுங்கன்னு இருக்கும். இப்படி வரிசையா கொடுத்துருக்கோம். அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கு, ஒரு மிஷின் மாதிரி. ஏதாவது தானா சொந்தமா ஒரு காரியத்தை போட வேண்டாமா? அந்த சிந்தனை திறனே இல்லை. நான் செய்தது சரியா, எத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்க, வராத குழந்தைக்கு என்ன செய்யணும், அது படிக்காத குழந்தை, அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அப்பவும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த டீச்சர் தன்மையை மாற்றி, இதுக்கு இப்ப டீச்சர் வேண்டாமே நமக்கு, இப்பதான் இந்த டெக்னாலஜி இருக்கு, அந்த டெக்னாலஜியில வரிசையா சொன்னா போதுமே, அது பாட்டு செய்துட்டு இருக்குமே இல்லையா? அப்படி போறாங்க சார். ஒரு சுய அறிவு இல்லாதவர்களாக ஒரு பெரும் சமூகம் இருந்துட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சிருந்தா நாம இப்படி இருக்க மாட்டோமே. நான் இத்தனை தடவை சொல்லி கொடுத்தேன், கடைசியில் ஒரு கேள்வி கேட்டா குழந்தைக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னா இது என்னுடைய தவறுன்னு உணர வேண்டாம் ஒரு டீச்சர். அப்படி உணர்ந்திருந்தா, எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு ஆசிரியர் பயிற்சியில. ஒரு முறை திருநெல்வேலியில பக்கத்துல சுரண்டைன்னு ஒரு இடம், அங்க ஒரு பயிற்சி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் நல்லா வழுக்கையெல்லாம் விழுந்துருச்சு. அன்னைக்கு நான் பையன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பேன்னு வச்சுக்கல, அவருக்கு பொறுக்க முடியல. அவருக்கு இவன் யாரு என்ன சொல்லித்தர்றதுக்கு, எனக்கு சொல்லித்தர்றதுக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு அவர்கிட்ட இருந்து. அவர் சிரிக்கிறாரு, தொந்தரவு தந்துட்டே இருக்காரு. அது வேற கணக்கு பாடம். அப்போ அந்த கணக்குல நான் அதெல்லாம் பயிற்சியெல்லாம் முடிச்ச பிறகு, தொடங்கி நடுவில் வந்த பிறகு, கணக்கில் குழந்தைகளுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதான்னு கேட்டேன். உடனே இவருக்கு குதிச்சார், இப்படி எந்திரிச்சு. ஒரு பின்னத்தை வேறொரு பின்னத்தால் வகுப்பதற்கு அதனுடைய தலைகீழியால் பெருக்க வேண்டும் சொல்றீங்களே சார், ஏன் அப்படின்னு. ஆமா, அதான் எனக்கு சார் தெரியல. நீங்க உங்களுக்கு இந்த சந்தேகம் எப்ப சார் வந்ததுன்னு கேட்டீங்க. இல்ல, இது ரொம்ப முன்னாடியே இருக்கு சார். இதுதான் சார் உங்களுக்கு எனக்குள்ள வேறுபாடு. தெரியுதா உங்களுக்கு? நீங்க 25 வருஷம் 30 வருஷமா டீச்சர் இருந்துட்டு அன்னைக்கு வந்த சந்தேகத்துக்கு இதுவரைக்கும் நீங்க எந்த முயற்சியும் செய்யல. ஆனா நான் அதுக்காக என்ன செஞ்சிருக்கேன், கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன். முழு வெற்றின்னு சொல்லல, ஆனா நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நீங்க செய்யல. திஸ் இஸ் a different. பின்ன நாங்க 2 பேரும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதாங்க? இதுதான் பிரச்சனை. இந்த டீச்சர்ஸ் அப்படி ஒரு சுய முயற்சி செய்திருந்தா நாம என்னைக்கோ நல்லா இருந்திருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து நீங்க சொல்ற சிஸ்டத்துல வந்து ஒத்து போவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் இருக்கிற காமனா இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இந்த சிஸ்டம் என்னுடைய குழந்தை படிக்க வைக்கணும், ரைட்டு, அந்த குழந்தை வந்து நல்லா படிப்பான், ரைட்டு. இந்த சிஸ்டத்துல வந்து அவன் காலேஜ் போக்குள்ள வந்து இதே மாதிரி சிஸ்டம் இருக்கணும். இந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கணும். வேலை வாய்ப்புகள் இருந்தால் தான் அவனால சம்பாதிக்க முடியும். இல்ல, நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய கற்பனையெல்லாம் இல்ல. இப்ப நம்ம இங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, காலேஜுக்கு போனாலும் என்ன செய்யணும், ஒரு புத்தகம் படிக்கணும், அதில் உள்ள கருத்துக்களை புரிஞ்சிருக்கணும், அதை நல்லா விளக்கிக்கணும், அதை என்ன செய்யறது, மற்ற கருத்துக்களோடு ஒப்பிடணும். இப்படி சில திறமைகள் தானே அங்க தேவைப்படுது. அதுக்கு இங்கிருந்தே நம்ம பயிற்சி கொடுக்குறோம். தெரியுதா? இப்போ ஒரு வெறுமனே ஒரு பாடத்தை மனப்பாடம் செய்யாம அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க, கதைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, என்னுடைய அனுபவத்தோட இது எப்படி ஒத்து போகுது, இப்படி எல்லாம் இந்த குழந்தைகள் சிந்திக்கிறதுக்காக நம்ம ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இதுதானே அங்க தேவை நமக்கு, இல்லையா? அந்த தேவை வந்துருச்சுன்னா எந்த சூழலையும் இந்த குழந்தைகள் என்ன செய்யணும், ஒரு வெற்றி பெறணும். இது ஏன் இந்த பிரச்சனை வருது, இதுக்கு என்ன தீர்வு, அந்த தீர்வுகள் எத்தனை இருக்கு, இந்த சூழலுக்கு பொருத்தமான தீர்வு, இப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்து யோசிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அல்லது ஒரு மென்டல் ஒரு ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா எந்த சூழலையும் அந்த குழந்தைகளால் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அதுதானே தேவையும் கூட, இல்லையா? எத்தனை ஸ்கூல்ல நடந்துட்டு
கேரளாவில் நாங்கள் தொடங்கினோம் சார். ஆனால் நாங்கள்லாம் கவர்மெண்ட் சர்வன்ட், தெரியுதா உங்களுக்கு. நாங்கள் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதனால அது அந்த முறை மெல்ல மெல்ல செத்துட்டு இருக்கு. இப்போ அதனுடைய விதை எங்கேயாவது ஒரு விதைக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு என்ஜிஓ மாதிரி கசடர கற்க கல்வி ஆராய்ச்சி மையம்னு வச்சுக்கிட்டு வெள்ளக்குளம்ங்கிற திருச்சி ஒரு இடத்துல ஒரு பள்ளியை, அது ஒரு பெரியவர், அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், அவர் என்னுடைய அந்த முறையிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அப்படி ஒரு பள்ளியை எனக்கு தந்திருக்காரு. அதுதான் இப்போ நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆய்வகமாக அது நடந்துட்டு இருக்கு. அதான் அங்கதான் இந்த குழந்தைகள் 3ஆம் வகுப்புக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரே ஒரு உறுதி என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் நாங்க செய்வோம் அப்படின்னு ஒரு உறுதி எனக்கு தந்திருக்காங்க. அதனால அந்த பள்ளிக்காக நம்ம மெட்டீரியல்ஸ் உண்டாக்குறோம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அந்த வகுப்புக்கு போய் அந்த ஆசிரியர்களோட பேசுறோம். அப்படி அது நடந்துட்டு இருக்கு. இல்ல சார், அது ஐடியாஸ் ஆர் வெரி குட், பிரைட், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ண விட்டுட்டாங்க. அது என்னன்னு கேட்டா, குழந்தைக்கு ஒரு தேவை இருக்கணுமே, அந்த தேவையை உருவாக்க மறந்துட்டாங்க. எல்லாம் கார்டு இருக்கு, எல்லாம் சரி, ஆனா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் ஒரு 18-20 பக்கம் உள்ள ஒரு ஆய்வு அறிக்கையை தயாரிச்சிருக்கேன். நான் ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஒரு கதையை எடுத்து படிக்கணும். ஏன் படிக்கணும்? எனக்கு அங்க படிக்க வேண்டிய தேவை என்ன? நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி அந்த கருப்பு மை புரண்ட எழுத்துக்களுள் புதைந்திருக்கும் புதையலை கண்டுபிடிப்பதே வாசிப்புன்னு சொன்னா, எனக்கு ஒரு தேவை இருக்கணுமே, ஒரு புதையலை நான் தேடணுமே. அது தேட வைக்காம இந்த அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்ட மாதிரி ஆடல் பாடல் என்ன தவறு? ஆடல் பாடல் ஏன் ஆடணும், ஏன் பாடணும்? இல்ல, ஒரு மகிழ்ச்சி வந்து, ஒரு கொண்டாட்டம் வந்து, ஒரு பிறந்த நாள் வந்து, அப்படி நாங்க ஆடணும்னு சொன்னா ஒரு மீனிங் இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. செயல்வழி கல்வி எல்லாம் திட்டம் எல்லாம் சரி, ஆனா அது குழந்தையினுடைய தேவையாக மாறல. அதான் மிகப்பெரிய தவறு. மீதி அதை நடைமுறைப்படுத்துவதில் வேற நிறைய தவறு இருக்கு. அதனை பற்றி பேசுற கொள்கை அடிப்படையில் எனக்குள்ள ஒரு தவறு என்னன்னு கேட்டா, இது குழந்தையினுடைய தேவையாக மாறுவதற்கு அங்க எந்த இதுவுமே இல்லை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பாடத்துக்கும் தொடர்பே இல்லை. சிலது பாட புத்தகத்தில் உள்ள பாடங்களை அட்டையா மாத்தி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஐ திங்க் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு அவர். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக். ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து பேசினது. நன்றி நன்றி நன்றி. சார் இப்போ தான் சார் கூட்ட முடியுது. நான்